ஆணவத்தன்மையோடு மட்டும்தான் இருக்கும், வேற எந்த வேலைப்பாடும் கிடையாது. இப்போ சகல நிலையில் உயிருக்கு உடம்பு வந்துருச்சு, அறிவு உண்டு. ஆனால் எப்படி அந்த அறிவு நிகழும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயல்புகள் சொல்லுகின்றோம். அதில் மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, எழுதிக்கங்க. அறிவு உண்டு, குறை அறிவு. அறிவு உண்டு, ஆமாம் சகல நிலையில் அறிவு உண்டு, ஆனால் குறை அறிவுன்னு எழுதிக்கங்க. ஆனால் குறை அறிவு. குறை அறிவு. அடுத்த பாயிண்ட், அறிவிக்க அறியும் அறிவு. அறிவிக்க அறிவிக்க அறியும் அறிவு. அறிவிக்க அறியும் அறிவு. அடுத்து பற்றி அழுந்தி அறியும். பற்றி அழுந்தி அறியும். பற்றி அழுந்தி அறியும் அறிவு. பற்றி அழுந்தி அறியும் அறிவு. பற்றி அழுந்தி அழுந்தி அறியும். அடுத்து இடைவிட்டு அறியும். இடைவிட்டு கேப் விட்டு தான் அறியும். இடைவிட்டு அறியும். அடுத்து களைப்படையும். களைப்படையும். கலப்பா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த களைப்பு தான் களைப்படையும். இது ஆணவமூலத்தோட செயற்கையினால மட்டுமே கிடையாது, உயிரே அப்படிப்பட்ட தன்மைகளோட தான் இருக்கு. உயிருக்குன்னு இருக்கக்கூடிய இயல்புகள்ல இது விளக்கம் புரியுதுங்களா? களைப்படையும், டயர்டாகும். ஒரு விஷயம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? டயர்டாகும். ஆகுறோமா? ஆகுறோம். அது ஆகக்கூடாதுன்னா அதுதான் இருக்கு, அப்படிதான் இயல்பு. மாட்டை போய் 4 காலம் நிற்க கூடாதுன்னு சொன்னா அது இருக்குமா? அதே மாதிரி களைப்படையாதுன்னு உயிரை சொன்னா என்ன பண்ண முடியாது, அதால களைப்படையாமல் இருக்க முடியாது. ஏன்னா எப்படி மாடு 4 காலம் நிற்பது அதுக்கு இயல்பு, அது மாதிரி நமக்கு இதெல்லாம் இயல்பு. இது ஆணவமூலத்து செயற்கையினால இருக்கிறது இல்லை, இயல்பாகவே இருக்கு. இந்த இப்போ ஆணவமூலத்தினுடைய செயற்கையையும் நீக்கிக்கணும், இந்த இயல்பு தன்மைகளை நீக்கி கொண்டு உயிர் என்ன பண்ணணும்? சுத்த நிலைக்கு போகணும். இப்போ சகல நிலையில் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ முதல்ல அறிவு உண்டு, ஆனால் குறை அறிவு. அதாவது ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை தான் இருக்க முடியும். இதனால் நோட் பண்ணி பின்னாடி ஒரு பாயிண்டில் பேசுவேன், இன்றைக்கி நான் அடுத்த வகுப்பில் பேசுவேன். ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்க முடியும், 2 தன்மை ஒரு பொருளுக்கு இருக்காது. இப்போ தண்ணி என்றால் அதுக்கு, நீர் என்றால் அதற்கு குளிர்ச்சிங்கிறது மட்டும்தான் அதற்கு தன்மை. அதில் இந்த வெப்பம் சேர்ந்ததுன்னா அது வெந்நீர் ஆயிடுமே தவிர்த்து தண்ணீர்னு சொல்ல முடியாது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போது எந்த ஒரு பொருளுமே தன்னுடைய இயல்பாக கொண்டிருப்பது தான் தன்னுடைய தன்மையாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தன்மை தான் ஒரு பொருளுக்கு இருக்க முடியும். அதேமாதிரி உயிருக்குன்னு இருக்கக்கூடிய தன்மை என்னவா இருக்கும்னா அறிவுடையது, அறிவுங்கிறது தான். ஆனால் கீழே நான் பார்த்துருக்கேன், சதசத்து சிதசித்து சேதனம்னு சொன்ன இடத்துல 2 தன்மையும் சொல்லப்பட்டிருக்கு. அறிவுடையதும் இருக்கு, அறிவற்றதும் உயிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது 2த்துல ஏதோ ஒன்று வேற யாரோட ஒரு ஆளால வந்திருக்கு இல்லையா? அப்போ எது யாரால வந்திருக்க முடியும்? ஆணவத்தால வந்திருக்கும். ஒன்று நல்லா இதாக இருந்துச்சுன்னா அறிவால வந்துடும். அறிவு தான் அப்படி சொல்ல வரீங்களா? சரி, ஒன்று அந்த பொருளுக்கு சொந்தமானதாக இருக்கணும் இல்லையா? 2த்துல ஒன்று அறிவுடைய தன்மை இருக்கு உயிருக்கு, இன்னொன்று அறிவற்ற தன்மை 2 இருக்குது. இதில் 2த்துல ஏதோ ஒன்று அந்த உயிருக்குன்னே இருக்கக்கூடிய இயல்பு, அது யாருடைய சேர்க்கை இல்லாமல் அதுவாகவே இருக்கு கொண்டிருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போ 2த்துல எது வந்திருக்கலாம் உயிருக்கு வெளியில இருந்துன்னா? அது இல்லை நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா உயிரினுடைய தன்மை இங்கே சொன்னோம் இல்லையா, அறிவுடைய தன்மையும் உண்டு, அறிவற்ற தன்மையும் உண்டுன்னு சொன்னேன். எந்த பொருளுக்கும் ஒரு இயல்பு தான் இருக்க முடியும், ஒரு தன்மை தான். இப்போ சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லை அங்கே போகாதீங்க, இப்போ இங்கே விஷயத்த சொல்கிறேன். இப்போ 2 தன்மை உயிருக்கு, அறியத்தன்மை உண்டு, அறிவற்ற தன்மை உண்டுன்னு சொன்னேன். ஆனால் 2 தன்மை ஒரு பொருளுக்கு இருக்க முடியாது எப்பொழுதுமே, ஒன்று தான் இருக்க முடியும். ஆணவத்துக்கு என்ன தன்மை தான் இருந்தது? அறிவற்ற தன்மை தான் உண்டு. சிவபெருமானுக்கு அறிவுடைய தன்மை தான் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த பொருளுக்குமே ஒரு தன்மை தான் இருக்க முடியும். ஆனால் உயிருக்கு இங்கே என்ன
ஒன்று அறிவுடைய தன்மை வெளிலேருந்து வந்திருக்கணும், இன்னொன்று அறிவற்றது வெளிலேருந்து வந்திருக்கணும். இது ரெண்டுத்துல எது உயிருக்கு வெளிலேருந்து வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன். அறிவற்ற தன்மை தான் வெளிலேருந்து வந்திருக்குங்கிறீங்க. எப்படி? ஏன் அப்படி? வெரி குட். அப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்காங்க, அதனால ஒருத்தர் தன்மை வந்திருக்கும். அப்போ உயிருக்கு இயல்பு என்னது தான்? அறிவுடைய தன்மை தான். அதுதான் உள்ள சொல்ல வரேன். இப்போ உயிருக்கு என்னது? இதுல ரெண்டு சொன்னாலும் கூட உயிருக்கு உண்மையானது எது? அறிவுடைய தன்மை தான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ 3 பேர் மொத்தம் இருக்காங்க. யார் யார் சொன்ன? அது ஸ்டேட்டஸ். 3 பேர் அப்படின்னு சொன்னது பதிபசு பாசம். இறைவன், உயிர்கள், பாசம். இந்த 3 பேர்ல அறிவுடையது இப்ப எத்தனை பேரு? இந்த 3 பேர்ல பதி பசு பாசம் 3 பேர். பதியும் பசுவும் பாசத்துக்கு தான் அறிவு இல்லை. இப்ப 2 பேரும் அறிவுடையவங்க இல்லையா? இப்ப 2 பேருமே அறிவுடையவங்க, 2 பேரும் ஒன்னா ஆயிடுவாங்கல்ல, ஒரே மாதிரி தானே. அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம் பொழுதுதான் இவருக்கு குறை அறிவு, அவருக்கு நிறைய அறிவு. சிவருமானுக்கு குறைவே இல்லாத அறிவு, உயிருக்கு அறிவு இருந்தாலும் அதுக்கு என்னது? குறையுடைய அறிவு தான் இதுக்கு. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதில் என்ன குறை, அதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்கிறோம்னா, அதுதான் அறிவித்தால் அறியக்கூடிய குறை. இது சொன்னாதான் தெரிஞ்சுக்கும், சொல்லாத வரைக்கும் இது தெரிந்து கொள்ள முடியாது. அதான் அறிவித்தால் அறியும். அறிவு இருக்கு, ஆனால் சொன்னால் கேட்டுக்கும். ஆனால் சுவாமிக்கு அறிவு உண்டு, அவருக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ நமக்கு அறிவு உண்டு, ஆனால் சொன்னால் கேட்டுக்கும். அதுதான் குறை அறிவுன்னு சொல்லுவோம். அதான் வித்தியாசம். 2 அறிவுக்கும் இருக்கும் உள்ள, நமக்கும் சாமிக்கும் உள்ள அறிவு வித்தியாசம் என்னது? இப்போ ஆட்டுக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. நமக்கு அறிவு உண்டா இல்லையா? 2 பேரும் ஒண்ணா? இந்த உதாரணத்துல நம்மளை விட ஆடு எப்போதும் என்னது? அறிவு இல்லை, குறைவு தான். அது மாதிரி தான். இப்போ 2 அறிவுடைய பொருள்னா 2 என்ன ஆகிடாது, என்றைக்குமே ஒன்றா ஆகாது. அதனால சுவாமிக்கு நிறைய அறிவு, உயிருக்கு குறை அறிவு. விளக்கம் புரியுதுங்களா? இந்த குறை அறிவுமே செயல்பட விடாம பண்றவன் யாரு? ஆணவம். அதான் 3 பேருக்குள்ள சம்பந்தம். இருக்கிறதே கொஞ்சம் தான் இவன்ட்ட, அதுவும் செயல்பட விடாம செஞ்சு வச்சிருக்கிறது யாருப்பா? ஆணவ மூலம். இப்ப சாமி கேவல நிலையிலேருந்து கொஞ்சோண்டு செயல்படுத்தி நம்ம அட்லீஸ்ட் குறையறிவோடுவாவது இருக்கிறபடியாக செஞ்சிருக்கிற நிலைக்கு பேர் என்னது? சகல நிலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம அவரை போலவே ஆகிட்டா அது சுத்த நிலை. இதுதான் அந்த 3 நிலை. விளக்கம் புரியுதுங்க? இப்போ உயிரோட இயல்புல அறிவித்தா அறியக்கூடிய அறிவு குறை அறிவு. புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது பற்றி அழிந்தி அறியும். பற்றி அழிந்தி அறியும் 3ஆவதா இருக்கு பாருங்க. பற்றி அழிந்தி அறியும். பற்றுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிச்சிக்கிறது. அழுந்தினா அது அப்படியே அதுக்குள்ளே இறங்கிடுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான். அப்போ உயிரை அறிவித்தால் அறியும் சொன்னோம் இல்லையா? அறியும் பொழுது எப்படி அறியும்னா ஒன்று ஒன்றாகத்தான் அறியும். அதான் பற்றி அறியும்னா, நான் இப்போ தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்? இப்படி குடிக்கும்பொழுது கடன்னு குடிப்பேன். அப்போ என் பார்வை மேலே நில குத்தி இருக்கும், என் காதில் இருங்க குடிச்சிக்கிறவங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னா 1 நிமிஷம் இருங்க குடிச்சிக்கிறவங்க இல்லையா? அப்போ காது வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும், மூக்கு எல்லாம் வேலை செஞ்சாலும் கூட ஆனால் அந்த நேரத்துக்கு உயிர் எதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரு? தண்ணியை குடிக்கிறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். விளக்கம் புரியுதுங்களா? இதை பாருங்களேன், இந்த கணக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படிங்கிறோம். இந்த கணக்கை பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து இதை கொஞ்சம் கேளுங்கிறோம். 1 நிமிஷம் இரு, கணக்கை அப்படி போட்டுக்கிட்டே கேட்பாங்களா? கணக்கை நிறுத்தி விட்டு அதை கேட்கணும். அல்லதுன்னா கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லி இதை முடிச்சுட்டு தான் அதை பார்க்குறோம். உலகத்தில் இருக்கா இல்லையா? அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் அறிவுன்னு நீங்கள் சொல்லப்படுவது நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான். அது சாப்பிட்றதா இருக்கலாம், ஓடுறதா இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், எடுக்கிறதா இருந்தால் கொடுக்குறது, எத்தனை வேணாலும் வச்சுங்க, சமைக்கிறதா இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் உயிர் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் செய்யும். அதுக்கு என்ன நம்ம நினைப்பில் வேணால் பழத்தையும் நம்ம பாட்டு கேட்கும்போது வேணால் பாட்டுக்கு படமும் பார்த்துக்கிற மாதிரி பாட்டும் கேட்டுக்கிற மாதிரி தவிர்த்து, ஆனால் உள்ளபடியே ஒன்று படத்தில் உங்களுக்கு காட்சி ஓடி இருக்கும், அப்படி இல்லைன்னா பாட்டில் கேட்டிருப்பீங்க. நல்ல வசனம் சார், அதை மிஸ் பண்ண கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லி கொஞ்சம் ரிவைன் பண்ணி தான் வசனத்தை கேட்டாகணும். படம் பார்க்கும்போது வசனத்தோடைய தன்மையும் படத்துடைய காட்சியை ரசிக்க முடியாது. அப்படிலாம் காட்சி மட்டும் ரசிச்சிருப்பீங்க, வசனத்தை கேட்க முடியாது. கேட்டாலும் கூட உங்கள் உயிருக்கு உரைச்சுதா அது புரிஞ்சுதானா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உயிருக்கு ஒரு நேரத்தில் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு செயலில் தான் ஈடுபட முடியும். அப்போ ஆமாம், ஒன்றாதான் அறியும். அதுதான் பற்றி அறியும். எதை அறியுதோ அதை படிச்சுக்கும் போய். விளக்கம் புரியுதுங்களா? அழிஞ்சி எறிதல்னா அதனுடைய தன்மையாகவே மாறும். இதை சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மைன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கிங்க அதை.
ஒன்று ஒன்றாக அறியுங்கிறதையும் சார்ந்ததான் வண்ணமாம் தன்மையும் சேர்த்து எழுதிக்க. அடுத்தது கடைசியை சேர்த்து எழுதிக்கங்க. ஒன்று ஒன்றாக அறியும், ஒன்று ஒன்றாக அறியும், சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மை. ஒன்று ஒன்றாக இது சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மை. சார்ந்ததன் வண்ணம் ஆம் தன்மை பெற்று அறியும் அல்லது கொண்டு அறியும். சார்ந்ததான் வண்ணமாம் தன்மை கொண்டு அறியும். ஏன் அந்த டீச்சர் வரல இன்னைக்கு? அவங்க இதோட நான் 10 கேள்வி கேட்டிருப்பாங்க நேரத்துக்கு. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. அவங்க பேர் என்ன? சகுந்தலை. அவங்க பேர் என்ன? யசோதா. சரி, உடம்பு சரியில்லையா? நார்மல் செக்கப் போயிருக்காங்களா? கீழே விட்டாங்களா? முன்னாடி நடந்தது. சரி 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 நார்மல் செக்கப் போயிருக்காங்க அப்படி தானே? அவங்க பேசிட்டு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் கொஞ்சம் முழிச்சிட்டு இருப்பீங்க. அதனால அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க காதல வாங்கி இடையில கொஞ்சம் நீங்க தொய்வா இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் பேசிடுவாங்க டக்குன்னு. அது கொஞ்சம் வெளிப்பட்டா இருக்குது எனக்கு. இல்லைங்க, அந்த வேலையை சேர்த்து நானே பார்த்துக்க வேண்டியதா இருக்காது. சரி, அப்போ பற்றி அறியறதுனா புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது ஒன்று ஒன்றாக அறியும் புரிஞ்சது இல்லையா? அடுத்தது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை அப்படின்னா என்னன்னா, எதை அறிகிறதோ அதனுடைய தன்மை உயிருக்கு ஏற்படும். எதை இது விரும்புகிறதோ அதனுடைய தன்மை இதுக்கு ஏற்படும். இப்போ உங்க ஊருக்கு வராதனால நான் என்ன பேசுறாங்க போனா நல்லாங்கிற எங்க போனாலும் நீங்க சொல்றீங்களா? உங்க ஊர்ல இதை நான் குடிச்சுக்கிட்டு போனா நல்லா குடிங்க, நல்லாங்கிறீங்களா? அந்த ஊர்ல உட்காந்துட்டு வரட்டுமா? நல்லா உட்காந்துட்டு வாங்கிறீங்கல்ல. நான் அங்க போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வாங்கிறாங்க போய். இதுதான் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதனுடைய தன்மை என்ன ஆகும்? அதுக்கு ஏற்படும். அப்போ உயிர் எதனோடு சேர்ந்து நிற்கிறதோ அந்த தன்மை உயிருக்கு ஏற்படும். அதனாலதான் கேவல நிலையில உயிருக்கு என்ன தன்மை ஏற்பட்டிருந்துச்சு? சடத்தன்மை. ஏன்னா கேவலத்துல யாரோட இருந்தது? உயிரே ஆணவமாகிய சடத்தோடு இருந்ததுனால உயிரை சடமான தன்மை எழுதியிருந்தது. இப்ப அறிவோடையும் இருக்கு, ஆணவ மலத்தோடையும் சேர்ந்து அறிவற்றையும் இருக்கு, சாமியோட சேர்ந்து அறிவோட தன்மையோடு விளங்குகிறது. அதனாலதான் அதுக்கு சதசத்து சத்தத்துன்னு பேர் சொன்னோம். அப்ப ஏன் சார்ந்ததான் வண்ணம் தன்மையெல்லாம் புரியுதா? இப்ப எப்ப சாமியை சார்ந்து நிற்கிறோமோ அப்ப அறிவு தன்மை ஏற்படும். சாமியை சாராதப்போ அறிவற்ற தன்மை ஏற்படும். சுத்த நிலையில அப்ப என்ன தன்மை ஏற்படும்? உயிருக்கு சிவம் ஆம் தன்மை ஏற்படும். இதான் திருவாசகத்துல சொல்றாரு, சித்த மலம் அறிவித்து சிவம் ஆக்கி இணையாண்ட. இப்ப சுத்த நிலையில உயிர் என்னமாயிடுமா? அப்போ சிவமாம் தன்மை ஏற்படும். சிவமாவே ஆயிடாது, சிவத்தை போல இதாகும். நான் எப்படி இப்ப நல்லான்னு சொல்றேன்னா அதே மாதிரி அப்ப சிவபெருமானுடைய அருள் தன்மையை பெற்றுக்கொண்டு சிவபெருமானுடைய அருளுடைய திருமேனி கொண்டு உயிர் இருக்கும். அப்போ இதான் அர்த்தம். கேட்க போறீங்களா? அப்போ சார்ந்த எதை சார்ந்து நிற்கிறதோ அது தன்மை. இதெல்லாம் உயிருக்கே இருக்கக்கூடிய இயல்பு இல்லையா? இது உயிரோட குறைன்னு சொல்லிட முடியாது. இப்போ விளக்க புரியுதுங்களா? அடுத்தது பற்றி அறியும். அடுத்தது கடைசி என்ன சொன்ன? இடைவிட்டு அறியுமா? இடைவிட்டு அறியும். இது என்ன பண்ணும்? படிக்கும் பொழுதே உடனே அப்படியே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளாது இல்லையா? அப்பப்போ கேப் விட்டு தான் அறியும். அதனால தான் உங்களுக்கு 1 மாதம் கழிச்சு ஒரு வகுப்பு வைக்கிறது. இப்போ எனது இடைவிட்டு அறியும் பொழுது என்ன பண்ணால் களைப்படைந்து அறியும். ஒரு விஷயத்தை அறியும் பொழுது உயிர் என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடும். அதனால தான் நல்லா சினிமா பார்க்க போகிறோம், நல்ல படம், பிடிச்ச படம் தான் அப்படின்னாலும் 1.5 மணி நேரத்தில் ஒரு பிரேக் விட்டுறாங்க படத்துக்கு. தொடர்ச்சியாக அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. 2 கிலோ பாதாம் பால் வேணா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, 2 கிலோ திங்க உடனே உட்காந்து வேணா வச்சிருந்து காலைல கொஞ்சம் சாப்பிடும், அப்புறம் மத்தியானம் சாப்பிடும், சாயந்தரம் சாப்பிடும், நாளைக்கு காலைல சாப்பிடும், இப்படி தான் சாப்பிடும். 2 கிலோ ஒரே நேரத்தில் சாப்பிட முடியுமா? 2 கிலோவும் சாப்பிட்ருக்கு, அது 2 கிலோவும் சாப்பிடும். ஆனால் 2 கிலோ ஒரே நேரத்தை சாப்பிடுமா? இடைவிட்டு தான் எடுத்துக்கொள்ளும். அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் என்ன பண்ணும்? இடைவிட்டு தான் உயிர் எடுத்துக்கொள்ளும். அதனால தான் நித்தியப்படி சுவாமி நமக்கு தூக்கம் என்பதை கொடுக்குறார். அனாதி கேவலத்தில் உயிர் என்ன பண்ணுது? ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியே சாமி கொஞ்சம் உடம்பு கொடுத்தாரா?
பிறவிக்கு வந்துச்சா, வினையெல்லாம் சேர்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்குதா, தினைக்கு இந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து ஒரு பிறவி முடிஞ்சது. பிறவி முடியவே முடியாது. ஏன்னா என்னைக்கு நம்ம வினையை கழித்து தீர்க்கிறது, என்னைக்கு நம்ம முத்திக்கு போகிறது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வேறு காரணம் இருக்குது முத்திக்கு போகிறதுக்கு. ஆனால் நம்ம பிறவிக்கு எடுக்கக்கூடிய காரணம் மட்டும் நிறையா ஆகிட்டே இருக்குது, பிறவி இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பிறவியில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உயிர் என்றைக்குமே என்ன பண்ணாது, அது இதுக்கு ஏற்கனவே இயல்பு என்னப்பா, களைப்படையும், டயர்டாகும். நல்ல விஷயத்தில் டயர்டாகுது, இப்போ கஷ்டத்தில் கண்டிப்பாக டயர்டாகும். அப்போ நித்தியப்படி இதுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது உயிருக்கு. அந்த நித்தியப்படி உயிர் தன்னுடைய இயல்பு நிலைக்கே, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அனாதி கேவலத்தில் எப்படி இயக்கமற்று இருந்ததோ அந்த நிலைக்கே அனுப்பி விடுறார் சாமி. அதனால அதுக்கு நித்திய சங்காரம் அப்படின்னு பேர் தூக்கத்துக்கு. நித்தியப்படி தினைக்கு நடக்குதுல நித்திய சங்காரம், நித்தியப்படி சங்காரம் ஆகுது. செத்து போகிறது மாதிரி தான் அது. அதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னார் திருவள்ளுவர். சங்காரம். அப்புறம் மெயினாக ஊழி காலத்தில் ஒரு சங்காரம் நடக்கும். அப்பவும் உயிர்களுக்கு பிறவியெல்லாம் நிறுத்தி சாமி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் திரும்பி பிறவி கொடுத்துருவார். இப்போ நாளைக்கு காலையில் திரும்பி நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், திரும்பி நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு, திரும்பி வழக்கம் போல் வாழ்க்கையை வாழ்கிறோம். மிச்சப்படி உயிருக்கு சாமி கொடுக்கக்கூடிய இந்த இளைப்பாறல் இது. ஏன்னா உயிருக்கு இயல்பாகவே அப்படி இருக்குது. சாமி உயிருக்கு கருணை செய்யும் பொழுது கூட நமக்கு என்ன தெரியும், வேணும், என்ன முடியுமோ அதை தான் கொடுத்து நம்மளை சாமி கருணை செய்கிறார். உயிரால் எல்லாம் முடியாதெல்லாம் செய்ய முடியல. இப்போ அதனால தான் ஸ்கூலில் பிள்ளைங்க இப்போ படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணமே எவ்வளோ தூரம் அந்த ஆணவமலத்தை பட்டிருக்கோ அதுக்கு அவ்வளோ தான் அது அறியும் அந்த உயிர். அதனால் ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, ஒரு பிள்ளை கம்மியாக எடுக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் எல்லாமே ஒரு பிள்ளை எல்லாருமே பாடத்தை நடத்துகிறாங்க, ஒருத்தன் நல்லா கவனிக்க மாட்டான், ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னா அது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆணவமலத்தை பொறுத்தும், அவன் எவ்வளோ தூரம் கலைப்படைகிறாங்கிறத பொறுத்து தான், இடைவிட்டு அறிகிறாங்கிறத பொறுத்தையும், எவ்வளோ தூரம் சார்ந்ததான் மன்னமாம் தன்மை அடையிறங்க பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பிள்ளை நாளைக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா நமக்கு கோவம் வருமா வராதா? வரக்கூடாது இல்லையா? நம்ம தானே. அப்போ நம்ம நல்லா இருக்கோமா கெட்டவங்களா இருக்கோமாப்பா? இல்லை, நம்ம குழந்தை மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படிங்கும்போது அவன் மேலே கோவம் வர மாட்டேது. அது உயிரோடைய இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாம் கெட்டவங்களா நான் உங்கள்கிட்ட அப்டேட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுதான் நம்ம குடும்பத்து மேலேயே உங்களுடைய பார்வையே வேறு மாதிரி ஆகும்னு நான் சொன்னேன். அதுதான் சித்தாந்தம். பெரிய முயற்சி பண்ணணும், நிச்சயம் முயற்சி பண்ணணும், இல்லாமல் கிடையாது. இதுதான் இயல்பு அப்படிங்கிறத நாம நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அவன் முயற்சியே பண்ணாமல் இல்லைன்னா கூட பரவாயில்லையே, நம்ம கோவப்படலாம். முயற்சியும் பண்ணுறான், அவனுக்கு உரியது கிடைக்கலங்கும் பொழுது என்ன காரணமாக இருக்குது அப்போங்க? இதுதான் உள்ளுக்குள்ளே இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ நம்ம உதாரணம் உங்களுக்கு குழந்தைய விஷயம் சொல்கிறேன், மற்ற உலகத்தில் எல்லாமே அப்படி தான். அவங்க உங்களோட இதில் இன்னொன்று வினைன்னு ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ண பின்னாடி இருக்குது, அதையும் பார்க்கணும். அடுத்தது இந்த டாபிக் புரிஞ்சுதா? உயிரோட இயல்பு புரிஞ்சுதா? கவல நிலை இது சகல நிலை புரிஞ்சுதா? சரி, சகல நிலை. இன்னொரு விஷயம் காரியாவத்தைன்னு இருக்கு. காரியாவத்தை, காரணாவத்தை 3 பார்த்தோம் இல்லையா? காரியாவத்தை சகல அவத்தை 5ஆக பிரிவு. நிச்சயப்படி நாம கண்விழித்து கொண்டு சகலத்தில் வாழும் பொழுது 5 விதமான அவத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு நனவு அல்லது ஜாக்கிரம், சுழுமுனை அல்லது சுழுத்தின்னு கூட எடுக்கலாம். சுழுத்தி சுழுமுனை ரெண்டும் ஒண்ணுதான். இது தமிழ், இது வடமொழி. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம்.
ஜாக்கிரம், சொப்பனம், சுழுமுனை அல்லது சுழுத்தி, துரியம், துரியாதீதம். எப்படி 5 நிலைய அனுதினமும் உயிர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது எந்த நிலையில? கேவலமா, சகலமா, சுத்தமா? உயிர்ப்படங்கள், துரியாதீதம். உயிர்ப்படங்கள்னா தமிழ், வடமொழியில துரியாதீதம். கனவுனா ஜாக்கிரம், கனவுனா சொப்பனம், உறக்கம்னா சுழுமுனை, இன்னொரு பேர் எனக்கு சுழுத்தி. பேருறக்கம்ங்கிறது துரியம், உயிர்ப்படங்கள் அப்படிங்கிறது துரியாதீதம். உயிர்ப்படங்கள்ங்கிறது துரியாதீதம். நாம கனவு என்பது எப்போ காணுவோம்? தூங்கினதுக்கு அப்புறம் அப்படிங்கிறோம் இல்லையா? அது சைவத்துக்காக அப்படி சொன்னாலும் வேறு மாதிரி சொல்லுது. அதாவது கனவு என்பது உள்ளபடியே தூக்கமே கிடையாது. அந்த தூக்கத்துக்கு முந்தைய ஒரு நிலைப்பாடு. நம்ம கனவு காண்றோம் இல்லையா? அது என்னது அப்படின்னா தூக்கத்துக்கு முந்தைய ஒரு நிலைப்பாடு. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல சைக்காலஜி படிக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா நம்ம தூக்கத்தை எப்படி வகைப்படுத்துவாங்கன்னாக்க ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ரெம் அப்படின்னா என்னன்னாக்க REM ரெம், ரேபிடேஷனல் ஐ மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. அது ரேபிடேஷனல் ஐ மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. அது தூங்கும்போது படத்துல எல்லாம் கனவு காணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்களே படத்துல பார்க்கும்போது. சில பேர் அதே மாதிரி படத்துலலாம் பார்க்கலாம், யாரும் கனவுலாம் நம்ம நினைவுல யாரும் பார்க்க முடியாது இந்த மாதிரி தலைகளை ஆட்டுறவங்க எல்லாம். ஆனால் சில பேர் தூங்கும்போது என்ன பண்ணணும், கண்ணாடி திறந்து மூடுறாங்க, அப்படி மூடுறாங்க, கண்ணாடி அசைப்பாங்க, கண்ணை உருட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா? தூங்கும்போது நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அரை தூக்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? கண்ணை அப்படி திறந்து வந்து மூடுறது. ஸோ அதுதான் ரேபிடேஷனல் ஐ மூவ்மெண்ட், கண்ணு அடிக்கடி அசைக்கிறதுன்னு அர்த்தம் அது. ஸோ அந்த நிலைக்கு தான் கனவு காணக்கூடிய நிலைன்னு பேர். கனவு கண்டுகிட்டு இருக்கு, தூக்கம் இல்லை. தூக்கம்னு சொல்லக்கூடாது, தூக்கம்னா வேற அர்த்தம். நமக்கு கனவுல அனுபவம் உண்டு. கனவுல அனுபவம் உண்டா கிடையாதா? கனவுல இருக்கு இல்லையா? கனவு கண்ண பாருமா அப்படி சொல்றோம். அப்ப துன்பப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? செம்ம கனவு, நல்ல கனவு நைட்டுங்கிறோம். அப்போ இன்பம் அடைஞ்சிருக்கீங்க. அனுபவம் நிகழ்ந்திருக்கா நிகழலையா? நிகழ்ந்திருக்கு. ஸோ இப்போ இன்பம் முழிச்சிட்டு இருக்கும்போது தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கோம். இப்போ டீ குடித்தேன், இன்பமாக இருந்தது, எனக்கு இன்ப அனுபவம் ஏற்பட்டுருக்கு. வேற ஏதாவது துன்ப அனுபவம் ஏற்படும். இப்போ நான் தூங்கிட்டு இருந்தேனா? அப்போ அனுபவம் நிகழும் பொழுது என்ன இல்லை? தூக்கம் இல்லை. அதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அனுபவம் நிகழ்ந்ததுன்னா அது என்ன இல்லை? தூக்கம் கிடையாது. அனுபவமே இல்லாத நிலைப்பாடுதான் தூக்கம்னு சொல்லணும், உறக்கம்னு சொல்லணும். அதனாலதான் நாம வேறுபடுத்தி நிலைப்பாடுகளை தனித்தனியா காட்டுறோம். அப்போ முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு நனவு. அதுக்கு இன்னொரு பேரு விழிப்பு நிலைன்னு பேரு. இப்ப இருக்கிறது தான் விழிப்பு நிலை. விழிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா விழிச்சிருக்கீங்களா? கையை தூக்க முடியுதா? தூக்குதா? காலை தூக்க முடியுதா? தூக்க முடியுதா? பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியுதா? நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறோம். நல்லா சொப்பை கொட்டி பார்க்குறோம், மூக்க மோந்து பார்க்குறோம், கண்ணா ஒன்று பார்க்குறோம், இங்கே செலுத்தி பார்க்குறோம், காதை கூர்மையாக கேட்குறோம். எல்லாம் நம்மளால முடியுது இல்லையா? அதனால இந்த நிலைக்கு பேர் என்னது? விழிப்பு நிலை அல்லது நனவுன்னு இதுக்கு பேர் தமிழ்ல. சரி, இப்போ பையன், உங்கள் வீட்டில் பையன் இருக்காங்க, இல்லை வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க வண்டியில் போகிறாங்க, என்ன சொல்லி அனுப்புவீங்க? ஜாக்கிரதையே போயிட்டு வாங்கணும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? கண்ணை மூடிக்கிட்டே போன அர்த்தமா? அப்படியே என்ன அர்த்தம்? பார்த்து பத்திரமா போறதுன்னா என்ன அர்த்தம்? விழிப்போட போகணும். அதுதான் ஜாக்கிரம். விழிப்பா எல்லாம் கவனமா போகணும். கவனம் என்பது எல்லா கருவிகரங்களும் வேலை செஞ்சாதான் கவனம் இருக்கும்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? சரி, அப்ப அந்த கவனமா இருக்கும் பொழுது நம்ம உடம்பு 35 கருவிகள் வேலை செய்யும். 35 கருவிகள் நம்ம கூட வேலை செய்யும். அந்த எழுத்துங்க அதை எழுத்து
இந்த 35 கருவிகள் உயிரோட கூடியிருக்கு. அது என்னென்ன கருவிகள் அப்படின்னு நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்னன்னாங்கிறத இன்னும் 2-3 வகுப்பு கழிச்சு பார்ப்பீங்க, நோட் பண்ணிருக்கீங்க. 5 கண்மேந்திரியம் 5. பொறிகள் 5, புலன்கள் 5, புலன்கள் 5, வாயுக்கள் 10, அந்தக்கரணங்கள் 4, புருடன் 1. புருடன் அந்தக்கரணம் 4. இங்க அந்தக்கரணம்னு எழுதியிருக்கேன். அந்தக்கரணங்கள் 4. புருடன் எத்தனை வந்திருக்கு? கம்மியா இருக்கா? 30 வந்திருக்கீங்க. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, வாயுக்கள் 10, அந்தக்கரணங்கள் 4, புருடன் 1. இந்த நனவு நிலையில இப்போ எல்லாரும் இருப்போம். இந்த நனவு நிலையில உயிரினுடைய அறிவு உடம்புல எங்கு இருந்து கொண்டு செயல்படும் அப்படின்னா இந்த ஆக்ஞா சக்கரம் சொல்றேன். இந்த இடத்துல 35 கருவிகளும் வேலை செய்யும். இப்போ சொல்லப்பட்டதா 35 கருவிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு இப்போ உயிரோட அறிவு எங்க வேலை செய்யுது? ஆக்ஞா சக்கரம் இந்த இடத்துல. அதனாலதான் விழிப்பு நல்லா தெளிவா இருக்கணும்ன்றது இந்த இடத்துல வச்சு நம்ம அழுத்துறதா பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, விபூதி. ஆக்ஞா சக்கரம், ஆக்ஞா சக்கரம் இந்த இடத்துல. அதனாலதான் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பிட்யூட்ரி கூட இங்கே தான் இருக்கு, சிறப்பி இந்த இடத்துல தான் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அது நல்லா விழிப்பா இருந்தால் தான் நமக்கு எல்லா கருவிகளும் செயல்படும், நல்ல ஸ்ரத்தையா இருக்கும், எல்லாம் செய்யும். ஆக்ஞா சக்கரம், ஆக்ஞேயம், ஆக்ஞானம், ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா அதாவது நெற்றி போட்டு வேலை செய்யணும்னு அர்த்தம். அல்லது முதல் நெற்றி போட்டுல 35 கருவி. இப்ப ஞானேந்திரியம் 5 என்ன தெரியுமா? கண்ணு, ஞானத்தை எடுத்துக்கொள்வது. ஞானம்னா அந்த இடத்துல அறிவு. உயிருக்கு அறிவு நிகழ்வதற்கு தேவையான கருவிகள் கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல். உயிருக்கு இன்புட்ஸ் இதெல்லாம். பார்வைங்கிறது வெளியில நடக்கிறதா, உயிருக்கு உள்ள வெளியில இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது உள்ள நடக்கிறது. காதுங்கிறது வெளில கூட சத்தம் உள்ள கொண்டு போறது. மூக்குங்கிறது வெளில கூட வாசனத்தை உள்ள கொண்டு போறது. டேஸ்ட் வெளில கூட சுவையை உள்ள கொண்டு போறது. தொடு உணர்வு வெளியில இருக்கிற தன்மை உள்ள கொண்டு போறது. இதே கண்மேந்திரியம் அப்படின்னாக்க சொன்னது ஞானேந்திரியம். இப்போ கண்மேந்திரியம் அப்படின்னா வெளியில அவுட்புட் மாதிரி நம்ம செய்யறது, நம்ம மனசுல நினைக்கிறத வெளியில காட்டுறது. கை கண்மேந்திரியம், கால் கண்மேந்திரியம், பேச்சு நாக்கு மட்டும் 2 தடவை வருவார். டேஸ்ட் பார்க்கறதுல இருக்காரு, பேசுறதுல இருக்காருல நாக்கு. 2 வேலையும் பார்க்கறாருல நாக்கு. டேஸ்ட் பார்க்கும்போது அவர் எதுல வருவாரு? ஞானேந்திரத்துல வந்துருவாரு. பேசும்போது கண்மேந்திரியத்துல வருவார். நாக்கு 2 வேலையிலும் இருப்பார் அவர், இல்லையா? ஸோ அதனால இப்போ நமக்கு கண்மேந்திரியம் யாராரு? கை, காலு, நாக்கு. ஜனனேந்திரியம் விசர்க்கன உறுப்பு, அது இனப்பெருக்கத்தில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள உறுப்புகள். கழிவு உறுப்புகள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கண்மேந்திரியம் ஆயிடும். இப்ப ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. 10 பேர் இப்ப வேலை செய்யறாங்களா இல்லையா? நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, ஃபீல் பண்ண முடியுதுல, நல்லா வேலை செய்யும். சரி, அடுத்தது பொறிகள் புலன்கள். பொறி அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணு அப்படிங்கறத பார்வை அப்படின்னு ஆக்கி பார்வைக்குரிய காட்சி அப்படின்னு நிறுத்தி பொறி புலன்னு பிரித்து சொல்லுவாங்க. பொறி அதான் பொறி வேற புலன் வேற. பொறி அப்படிங்கும் பொழுது கருவியை குறிக்கும். புலன் என்பது பொழுது இந்த பார்வைங்கிற தன்மையை குறிக்கும். பார்வைங்கிற காட்சின்னு ஒன்று இருக்குல்ல, காட்சி ஏற்படணுங்கிற ஒரு தன்மையை தான் அந்த புலன். அதை நம்ம உங்களுக்கு 36 தத்துவம் நடத்தும்போது விரிவாக பேசுவோம். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுங்க போதும். அதே மாதிரி காதுக்கு உள்ளது கேட்பு அப்படிங்கிற புலன், மூக்குக்கு நுகர்ச்சிங்கிற புலன் தன்மை, வாய்க்கு டேஸ்ட் பார்க்கறது அப்படிங்கிற தன்மை. டேஸ்ட் வேற, டேஸ்ட் பார்க்கறங்கிற தன்மை வேற. ஆமா ஆமா ஆமா, அது அப்படி வச்சுங்க. அடுத்தது வாயுக்கள்னா உடம்புல மொத்தம் 10 வாயுக்கள் வேலை பார்க்குது. நம்ம அதை முதல்ல பஞ்சபிராணன்னு சொல்லுவாங்க. அது உபபிராணன் 5 சேர்ந்து 10 ஆகும். பஞ்சபிராணன். இப்போ சில பேர் சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், தமிழில் தண்ணியை ஊற்றி இப்படி செஞ்சு இப்படி சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேர் பரிசேஷனம் செய்யறதுன்னு பேர். பரிசேஷனம் அதை சுத்தப்படுத்துறது அப்படின்னு நடத்தும். ரெண்டாவது நைவேத்தியம். யார் சொன்னா? நைவேத்தியம் பண்றதும் தான். யாருக்கு நைவேத்தியம் அப்படின்னாக்க, ஆமா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதாக ஐதீகம். எப்படி நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நாக கிருகர கூர்ம ஆதி பஞ்ச பிராணோப்பியோ சுவாகா அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு அப்போ அந்த பஞ்ச பிராணம் தான் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு உயிரை ஏற்கிறதுனால அந்த பஞ்ச பிராணனோட பேரை சொல்லி தான் அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள போடுறது. அந்த பஞ்ச பிராணன்னா அவருக்கு துணையாக ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் சேர்த்து மொத்தம் 10 பேர். அவங்கள தான் தசவாயுக்கள்னு சொல்றது, 10 வாயுக்கள். இந்த 10 பேர் உடம்புக்கு பல்வேறு வேலைக்கு உறுதுணையாக இருக்காங்க. இந்த கண்டத்தில் ஒருத்தர் இருக்கார், கண்ணை மூடி திறக்கமுடியும், அப்படியே டிமிடி அடிக்கிற பாருங்க, அதுக்கு ஒரு காற்று இருக்கார் உள்ள. அவர் இருந்தால் தான் கண்ணை மூடி திறக்க முடியும். விழுங்குறோம்ல, அப்போ இங்கே ஒரு வேலை செய்யணும். உதாரணம்னு ஒரு காற்று இங்கே இருக்குது, கண்டக்காற்று. அதேமாரி உடம்பு ஃபுல்லாக இதய துடிப்புக்கு ஒரு காற்று, வயிற்றுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காற்று வேலை, வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கு, விக்கல் எடுக்க வைக்கிறதுக்கு, இது எல்லாவற்றுக்கும் காற்றுக்கள் இந்த 10 பேர் வேலை செய்கிறாங்க. அபானன்னு ஒரு வாயு இருக்குது. அந்த அபானங்கிற வாயு மூலாதாரத்தில் இருந்து கொண்டு வேலை செய்யும் இடுப்பில். அது என்ன பண்ணும்? இனப்பெருக்கத்துக்கும் கழிவுகளை அடக்கி கொள்வதற்கும் பயன்படும். பாத்ரூம் போகணும் அப்படின்னா இப்போ போக முடியாத சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்ச நேரம் பொறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அப்போ இறுக்கிக்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த உதாரணம் அது அபானங்கிற வாயு தான் ஹெல்ப் பண்ணுறாரு அவர். இப்போ சில பேர் வயசானவங்களுக்கு டயப்பர் போட்டு விட்டுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அபானங்கிற வாயு வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு இன்னும் அது மெச்சூர்ட் ஆகலை, அதனால குழந்தைங்களுக்கும் டயப்பர் போட்டு விட்டுறோம், ஏன்னா அந்த அந்த அபானங்கிற வாயு மெச்சூர்ட் ஆகலை இன்னும் அந்த அளவுக்கு. இந்த 9 ஆமாம், அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. விளக்கம் புரியுதுங்களா? சரி, அப்புறம் இந்த 10 பேரில் 9 பேர் மட்டும் தான் இப்போ வேலை செய்வாங்க. ஒருத்தருக்கு மட்டும் இப்போ வேலை கிடையாது. அவருக்கு பேர் தனஞ்சயன்னு பேர். அந்த தனஞ்சயன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்வார் உடம்புல. அது எதுக்காகனா, ஃபார் டீகம்போசிங் பர்பஸ், உடம்பு அழுகி போகிறதுக்காக, உடம்பு மக்கி மண்ணோட போகிறதுக்காக அந்த வாயுவை உடம்புல கடவுள் வச்சுருக்காரு. அது வேலை செய்யாமல் நம்ம பண்ணிவிடுவோம். என்ன பண்ணுறோம், கொண்டு போய் நெருப்பில் போட்டுரும், அப்படி இல்லைன்னா மண்ணில் போட்டு மூடிடுறாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இப்போ விலங்குகள் உலகத்தில் எத்தனை போகுது, நாய் ரோட்டில் கடந்து போய் செத்து போய் கிடக்கும், அப்படி 2 நாள் பார்த்தீங்கன்னா அழுவி கிடக்கும், நாரும், அப்படி பார்த்தா இல்லாமல் போயிடுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த உடம்புல இருந்த தனஞ்சயன்கிற வாயு வெளியில் அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிப்பார். அவருக்கு உடம்பை அழுக வச்சு மண்ணோட மண்ணாக மக்க வைக்கிற வேலை தனஞ்சயனுக்கு. செத்து போனதுக்கு பிறகு தான் ஒர்க் அவுட் ஆவார். இந்த 10 வாயுக்களும் இப்போ விழிப்பில் இருக்குது. அதோடு அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம்னு சொல்லுவோம். மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். அந்த கரணங்கள் எத்தனை பேர்? 4 பேர். மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். இந்த வரக்கூடிய விஷயம் அத்தனையுமே பின்னாடி தெளிவாக ஒரு டாப்பிக்கில் பார்ப்பீங்க. மாயை 36 தத்துவம் பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சுக்கிங்க சும்மா. அப்புறம் புருடன்னு கடைசி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அது யாரு? புருடன்கிறது உயிர். உயிரும் இருக்கும் அந்த நேரத்தில். உயிர் இருந்தால் தான் மற்ற பேருக்குலாம் வேலை. புருடனையும் ஒரு கருவியாக சொல்லுவோம், தத்துவமாக சொல்கிறது வழக்கம். அதை பின்னாடி அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த 5 இப்போ இந்த மொத்தம் இந்த 35 பேருமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிங்கும் பொழுது என்ன ஸ்டேட்டஸ் அது? நனவு. வெரி குட். நனவு அல்லது ஜாக்கிரம். எத்தனை கருவி வேலை செய்யுது? உயிரில் எங்க நிற்கணும்னு சொன்ன ஆக்ஞா சக்கரம். வெரி குட். அடுத்த நிலைக்கு எங்க போறோம்?
கனவு நிலையில பாருங்க இந்த இந்த 10 பேர் அவுட். ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் கிடையாது. மத்த எல்லாரும் உண்டு. பொறிகள், புலன்கள், சசவாயுக்கள், அந்த கரணம், குருடன் எல்லாரும் உண்டு. கனவு காணுவீங்க. ஒரு பேய் வந்து போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். அமுக்குது. அம்மா 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 அம்மான்னு பக்கத்தில் அம்மா கூப்பிடுவோம். அம்மா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கூப்பிடுவோம், கையை கூப்பிடுவோம். அம்மா எந்திரிக்க மாட்டாங்க, கத்துவோம், எந்திரிக்க மாட்டாங்க. தூக்கம் கலைஞ்சி, உறக்கம் கலைஞ்சி, கனவு கலைஞ்சி எழுந்து வருவது அம்மா எழுப்பு இவ்வளோ சத்தம் போடுறேன், எனக்கு ஒன்றும் கேட்கலடா அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டது உண்மையா பொய்யா? கூப்பிட்டுருக்கீங்க. கூப்பிட்டதுனால தானே உங்களை கூப்பிட்டது, அனுபவம் நிகழ்ந்தது உங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில மட்டும் டேட்டா வரல. ஏன்? உள்ள நீங்க நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய கர்மேந்திரியங்கள் கனெக்ஷன்லேயே இல்லை. அந்த கொக்கியெல்லாம் கயண்டு போச்சு. விளக்கம் போடுறீங்களா? பார்வை அந்த அனுபவம் இல்லை, கூப்பிடணுங்கிற அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த 10 பேருமே கிடையாது. அப்போ இந்த 10 பேருடைய வேலையும் நடக்கிறதா உயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியில அவங்க கூட்டுவதையும் கூட்டா கிடையாது. இந்த நேரடி அனுபவங்கள் இல்லாம உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை தான் கனவுன்னு சொல்லுவோம். கனவு நிலையில மொத்தம் எத்தனை கருவி இப்ப வேலை செய்யும்? அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. இந்த ஸ்தானம் விசுப்தா ஸ்தானம் பேர். விசுப்தா அல்லது கண்ட பகுதி, கண்டத்துல கண்ட பகுதி. உயிரை போவா தொண்டையில இருந்து வேலை செய்யுது. கண்டஸ்தானத்துல விசுப்தா ஸ்தானம். கனவுல 25. ஆமா, விசுக்தா. விசுக்தா அல்லது விசுத்திம்பாங்க. அப்போ கனவுல அனுபவம் உண்டா உயிருக்கு? உண்டு. இப்ப கனவுல வந்து உங்களுக்கு பெரிய இழப்பு ஒன்று நடந்துட்ட மாதிரி கனவு காண்றீங்க. அப்ப சந்தோஷமா இருப்பீங்களா, கஷ்டப்படுவீங்களா? அப்போ அனுபவம் நிகழ்ந்திருக்கா இல்லையா? அப்போ கனவுல உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதா? கனவுல நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க போயிட்டா மாதிரி கனவு காணும் இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படுறோம். தூங்கி ஏன்னு அப்பாடான்னு இருக்காமல இருக்கு கனவு கண்டோம்னே. இப்போ எல்லாரும் ஏஞ்சி எல்லாம் வந்து இதுமாரி கனவு கண்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் போயிட்டு அது மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்றாங்கல்ல. அது என்ன அப்படின்னா நமக்கு தான் அது. ஏன்னா ஒரு துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி நம்ம கனவு கொண்டோம்னா நம்ம தீவனையில கொஞ்சம் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்முடைய தீவனையில கொஞ்சம் கழிஞ்சிருச்சு. நம்ம நேரடியா அனுபவிச்சு தீர்க்க வேண்டியது அந்த துன்பம். அந்த துன்பத்தை சாமி நமக்கு கனவுலே கழிச்சார். நீங்க அவ்வளவு துக்கப்படுற மாதிரி ஒரு துன்பத்தை கழிச்சு உங்க தீவனையை கழிக்க வேண்டிய சூழ்நிலை சாமி என்ன பண்ற மேல கருணை கொண்டு போனா போது கனவுலேயே இதை கழிச்சு விட்டுருவோன்னு என்ன பண்றாரு? அந்த துன்ப அனுபவத்தை கனவுலேயே கொடுத்து விட்டுட்டார். அனுபவப்பட்டது உண்மை, துன்பப்பட்டது உண்மை. ஆனா அந்த நேரத்துல உண்மை சம்பவமே நடக்கல. நல்லது நல்லது என்ன கொஞ்சம் கேட்டோம், நல்வினை கழிச்சிருக்குன்னு அர்த்தம். கனவு நல்லவா அல்வா சாப்பிடாவே கலவை பண்ணீங்களா? நீங்க சேர்த்துக்க புண்ணியத்துல கொஞ்சம் கரைஞ்சிருச்சு அர்த்தம். ரெண்டுமே வேணாம். புண்ணியமும் வேணாம், பாவமும் வேணாம். ரெண்டுமே இறைவனத்தை கொண்டு சேர்க்காது. புண்ணியமும் வேணாம். புண்ணியம் அதாவது நம்ம உயிர்களுக்காக செய்யக்கூடிய புண்ணியம் நல்லது கெட்டதும் சாமிகிட்ட கொண்டு சேர்க்காது. அது இந்த மாதிரி அனுபவத்தினாலதான் தீர்த்தாங்க. நீங்க ஒரு நல்லது செய்றீங்க, 10 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது 100 ரூபாயா நீங்க அனுபவிச்சுதான் வெளில போகணும். திரும்ப ஒரு பெரிய இடத்து தான் வரணும். நல்லது செஞ்சாலும் பெரிய கருத்தாகணும், கெட்டது செஞ்சாலும் பெரிய கருத்தான். ஏன் சொல்றேன்? அதான் பின்னாடி கண்மம்னு ஒரு தலைப்பாப்பும் சொல்லி தராது அவங்களுக்கு. அதெல்லாம் இப்ப தெரியல தெரிஞ்சுங்க. அப்ப கனவுல உயிருக்கு எங்க அனுபவம் நிகழும்? கண்டத்துல. எத்தனை கருவி இருக்கும்? 25. அடுத்து எங்க போறார்? உறக்கத்துக்கு போடுறார். உறக்கத்துல அனுபவம் உண்டா? அனுபவம் கிடையாது இல்லையா? அனுபவம் இல்லைன்னு இவங்க யாரும் இவங்கெல்லாம் தேவையாப்போ? இவங்க யாரும் கிடையாது. அப்ப இந்த 10 அவுட்டு.
இல்லையா? ஆமா, இந்த 10 அவுட்டு, இந்த 10 அவுட்டு. இப்ப எத்தனை கழிச்சிருக்கு மொத்தம்? கழிச்சா இந்த 4 பேர் மனம் பூத்தி சித்த அகங்காரம். அகங்காரம். இந்த அகங்காரத்துல மனம் புத்தி அகங்காரம் அவுட்டு. சித்தம் மட்டும் இருக்காரு. இந்த வாயுல தசோ வாயுக்கள்ல பிராணன் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் இருப்பார். புரடன் இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 10 பேர்ல பிராணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? மூச்சு. தூங்கும் போது அனுபவம் கிடையாது, மூச்சு மாதிரி கிடையாது. அப்ப மூச்சு இருக்குதானே? அப்ப 10 பேர்ல பிராணன் உண்டு. விளக்கம் புரியுதுங்களா? தூங்குறவங்களுக்கு இந்த கருவியெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? தட்டாக்க ஏந்திரிக்கா டக்குன்னு ஏந்திரிக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த கழட்டு இருந்தாங்க எல்லாரும், அவங்களாம் திரும்பி சேர்த்துக்கிறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் கூடவே இருக்கும். அதுதான் சித்தம். அப்புறம் உயிர். இந்த 3 பேருமே எங்க இருக்காங்க? இந்த ஹிருதயஸ்தானம் உறக்கத்துல இருக்காங்க. அப்ப 3 கருவி தான் மொத்தம் இருக்கு. அநாகதம், அநாகதம் அல்லது ஹிருதயஸ்தானம், அநாகதம். என்னம்மா புரியலையா? என்ன விஷயம் புரியல சொல்லுங்க, சொல்றேன். இந்த உறக்க நிலையில புரிகள் கிடையாது, இந்த புலன்கள் கிடையாது, வாயுக்கெல்லாம் இதாயிருக்கு. இந்த மனம் புத்தி இந்த அகங்காரமும் அந்த அதுவும் கிடையாது. ஆமா, கருவிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் புரியும். கருவிகள் தனியா டாபிக் நடத்துறேன். இப்ப கேட்டுருவோம் வச்சுக்கோங்க. திருப்பி கருவிகள் பத்தி நடத்தும் போது அதை பொருத்தி பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம தூங்கும் போது என்னென்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சாலும் புரிஞ்சிடும். கணவன் 35 கருவி இப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? கண்மேந்திரே ஞானேந்திரே என்னன்னு சொல்லிட்டேன். இந்த பொறிகள் புலன்கள் 10 சொல்லியாச்சு. வாயுக்கள் 10 வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ வேலை செய்யுது நமக்கு. இப்போ இந்த மாதிரி அந்த கரணங்கள் 4, புரடன் உயிர் எல்லாம் வேலை செய்யறாங்க. அதனால 35 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நனவு நிலையில உயிரோடைய அறிவு நெத்தி போட்டுல வேலை செய்யுது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கொஞ்சம் கனவு நிலைக்கு போறோம். ஞானேந்திரே கண்மேந்திரம் மட்டும் கிடையாது. ஏன்னா தூங்கும் போது கனவான போது கூப்பிடுறது, எழுந்து ஓடுறது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஆனா அப்படி செயலும் நடக்கல. ஸோ அதனால இவங்க இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்க. கனவு முடிஞ்சதுக்கு போற உறக்கத்துக்கு போறோம். இப்ப அனுபவமே இல்லாத போது பொறிப்புலன்களும் தேவையில்லை. அப்ப கண்மேந்திரம் ஞானேந்திரியம் இல்லை, பொறிப்புலன்கள் கிடையாது. இந்த மனமுதி சித்த ஆகாரத்துல சித்தம் மட்டும் உண்டு. இது வாயுக்கள்ல பிராணன் மட்டும் உண்டு. பூரடன் மொத்தம் 3 பேர். 3 பேர் மட்டும் அந்த உறக்க நிலையில. ஏன் பிராணன் இருக்கு? தூங்கிட்டு தான் இருக்காரு. தூங்கிட்டு தான் இருக்காருன்னு அடையாளத்துக்காக. தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு இல்லைன்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் முடிச்சுட்டு முடிவு விடுவாங்க இல்லையா? அதனாலதான் வித்தியார் சொல்லுது காவலன்னு சொல்லுது உயிரை, இந்த பிராணனை. உயிருக்கு உறக்க நிலையில பிராணன் எப்படி இருக்குது? காவலனை போல இருக்குது, காவல்காரர் மாதிரி இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணிடுவான்? உயிர் இல்லைன்னா என்ன நினைச்சுப்பாங்க? அது மூச்சு ஓடலைன்னா என்ன நினைச்சுப்பாங்க? முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தூங்கிட்டு இருக்கும் போது உயிருக்கு அனுபவம் இல்லை, அப்படியே கிடக்கு. செத்து போனவங்க அப்படியே தான் கிடக்கிறான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ப்பா? மூச்சு ஓடுறது மட்டும்தான் வித்தியாசம். அதனாலதான் மூச்சு இந்த உறக்க நிலையில எடுத்துருக்காரு கடவுள். அதனால காவலன் உயிருக்குங்கிறதுக்கான அடையாளத்துக்காக மூச்சு ஓடிட்டு இருக்கு. விளக்கம் போது நான் சொல்றது. இது வந்து ஆக்ஞை, விசுத்தி, அநாகதம். அடுத்தது பேருறக்கம். வீட்டுல சண்டை நடக்கும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை நடந்தது. 2 பேரும் அடிச்சு எட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு நின்றது இருப்பாங்க. நம்ம போட்டு நல்லா தூங்கி ஏஞ்சிருப்பாங்க காலையில இல்லையா? காலைல ஏஞ்சிதான் நம்ம அண்ணனா அக்காவோ தங்கச்சோ யாரோ ஒருத்தவங்க தான் முடிச்சிட்டு இருந்து பார்த்துருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு சண்டை நடக்குது, உன்னை அவ்வளோ தூரம் எழுப்புற நீ ஏந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன நடந்ததுனே தெரியாமல் இருந்திருக்கும். பக்கத்தில் கொலையே நடந்தாலும் தெரியாது, எத்தனை தடவை எழுப்பினாலும் ஏந்திரிக்க மாட்டாங்க இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லெக்கவர் பண்ணிட்டு தூங்கினாங்கன்னா தட்டி எழுப்பி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏந்திரிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏந்திரிக்கவே முடியாது. ஆனால் உயிர் போயிடுச்சா?
உயிர் இருக்கு, மூச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ தூங்குறாங்க. ஆனா இந்த உறக்கத்துல இருக்கும்போது தட்டுனா எழுப்பி எழுந்துட்டாங்க. இந்த உறக்கத்துல இருக்கும்போது தட்டுனா ஏந்திரிக்கவே இல்லை. தானா எப்போ தெரியுதோ அப்போதான் எந்திரிப்பாங்க இல்லையா? அப்போ அது பேருறக்கம். ஏன்னா அந்த சித்தமும் கிடையாது. அப்போ சித்தம் என்ன பண்ணுவாரு, இந்த கருவிகளை தொடர்பு கொள்வதற்கு ஒரு எளிமையா ரெடியா இருப்பார். சாதாரணமா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தட்டின உடனே என்ன பண்ணுவாரு, ஏஞ்சிருவார். ஆனா அடுத்த பேருறக்கத்துக்கு போகும்போது சித்தங்கிற கருவி இல்லாம போயிடுது. அதனால இவரையே நம்மளால அப்ரோச் பண்ண முடியல, இவர் மூலமா அவங்களெல்லாம் நம்மளால அப்ரோச் பண்ண முடியாதனால அவங்களை எழுப்பவே முடியல. அதனால அதுக்கு பேர் என்ன, பேருறக்கம் அல்லது துரியம் அப்படின்னு பேர். நாபிக் கமலத்துல இருந்து வேலை செய்யும். அப்ப எத்தனை கருவி வேலை செய்யுது? 2 கருவி. வெரி குட். 2 தான். இந்த 2 யார் யாரு? பிராணனும் புருடன் தான். பிராணம் இருக்கிறதுனாலதான் அவரை போட்டு வச்சிருக்கோம் அப்போ கூட இல்லையா? மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவு தூக்கம் முதல்ல அத்தனை தர தட்டி எழுப்பி மூச்சு ஓடலைன்னா என்ன பண்ணிடுவோம் நம்ம? அப்ப கண்டிப்பா நிச்சயமா முடிக்கணும், இது முடிஞ்ச கேஸ் அப்படின்னு. சரி, சில பேருக்கு ஷாக் அடிச்சிருது. ஷாக் அடிச்சு இந்த அதிர்ச்சி அப்படியே கிடக்குறாங்க கீழே, மூச்சும் ஓடல, மூச்சு நின்று போச்சு, செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால சில பேர் என்ன பண்றாங்க, யாரோ அறிவுடைய சிபிஆர் பண்றாங்க, வச்சு போய் அழுத்துறாங்க. இன்னும் எடுத்து மூச்சு வந்துருச்சு, உயிரோட ஏசி நடமாடி போறாங்க. இப்போ இதுல உள்ள எல்லா கண்டிஷனும் அப்ளை ஆகுது. இந்த கண்டிஷனும் இல்ல, பிராணன் ஒருத்தர் இருந்தாதான் உயிரோட இருக்காருன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்ப பிராணனும் இல்லாம போயிட்டார். அப்ப நிச்சயமா அவர் என்ன ஆயிருக்கணும், கணக்கு படி நமக்கு செத்து போயிருக்கிறதா நம்ம சொல்லணும். ஆனா செத்த கழிச்சு என்ன பண்றாரு, அவரு உயிரோட வந்துட்டாரு. அப்ப உயிர் போகல, ஆனாலும் பிராணன் இல்லாத ஸ்டேட்டஸ்லயும் உயிர் இருக்கும் உடம்புல. சம்டைம், எல்லா நேரத்திலும் இருக்காது, எப்போ ஒரு சூழ்நிலைனால அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அப்ப உயிர் என்ன அவஸ்தையில இருந்திருக்கு, இந்த உயிர் படங்கள் கிட்டத்தட்ட மரணம் மாதிரி. அப்படியே விட்டுட்டீங்கன்னா போயிடும். கொஞ்ச நேரம் அந்த ஷாக் அடிச்சு நின்னவங்களை மட்டும் தான் உதாரணம் சொல்லல, வேற ஒன்றும் நமக்கு பிராணம் இல்லாம உயிரோட இருக்கிறதுக்கு வேற எங்கேயும் வாய்ப்பு இல்லை. அதனால அப்படி கோமால தான் மூச்சு இருக்கணும், மூச்சு இருக்கணும்ல, மூச்சு கோமா இருக்கணும், மூச்சு உண்டு. அதனால அவங்க இடத்துல எது சொல்லுவோம், இந்த பேரெடுத்து நிக்கிற நிலைக்கு பேரு நாவி. அது அது மணிப்பூரகம். மணிப்பூரகம் மணிப்பூரகம் நாபி சக்கரம் அதிக்க. கடைசியில இந்த உயிர் படங்களா இருந்ததுனாக்க மூலாதாரத்துக்கு போயிடும். மூலாதாரம் போட்டோ எடுத்துட்டீங்களா? எழுதிட்டீங்களா? அழிக்கலாமா? மூலாதாரத்துக்கு போகும்போது அந்த பிராணன் புருடன் அந்த 2 இதோட தான் இருக்காது. அதான் கட்டாயிடுதான் தெரியும். வேறு இருக்க வரைக்கும் பிராணனும் உயிர் மட்டும்தான். பிராணம் கட்டாயிடுவாரு, இங்க வெறும் உயிர் மட்டும்தான், புருடன் மட்டும்தான் இருக்காரு. அதனாலதான் பிராணம்னு இல்லைன்னு சொல்றேன். ஆமா, புருடன் மட்டும் இருக்கு. அது மூலாதாரத்துக்கு போயிடும். கீழே அடிக்கல, ஒரு அடியில் கிடையாது, அங்க போயிடுது. புருடன்னா உயிர் நடக்கும். புருடன்னா உயிர், உயிர் போய் அங்க அடங்கி இருக்கிறதுனால அது உயிர் படங்கள். விளக்கம் புரிஞ்சுதா? அடுத்த டாபிக் போலாமா? ஒரு 35 என்னன்னு கேக்குறீங்களா? இது என்னென்ன கருவின்னு கேக்குறீங்களா? மொத்தமா 35 என்னென்னு கேக்குறீங்களா? அதான் கனவு. ஞானேந்திரியம்னா கை கால், கையும் ஞானேந்திரியம்ங்கிறது கண்ணு. கனவுல எதாவது வேலை செய்யும்னு கேட்குறீங்களா? அதுதான் பொறிகள் 5, புலன்கள் 5, தசவாயுக்கள் 10,
20 அந்தகரண 4 புருடன் 1 25 பேர் ஒர்க் பண்ணாங்க. அதில் போட்டிருக்கேன் 25 கனவுல 25 எழுதிருக்கேனே 25. உயிர் போயிட்டுதுன்னு அர்த்தம் இல்லை, அது உயிர் படங்கள். மூச்சும் இல்லாமல் உயிர் அங்கே இருக்கு. ஒருத்தர் அதான் சொன்ன, ஒருத்தர் மூச்சே இல்லாமல் கிடக்கிறாரு, தட்டினா எழுந்திருவார் அப்படின்னாக்க அப்போ அவர் இருந்த ஸ்டேட்டஸ் உயிர் படங்கள். தட்டினா ஏந்திரிக்கவே இல்லைன்னா என்ன ஸ்டேட்டஸ் அது? போயிட்டுதுன்னு அர்த்தம். அதனால அந்த உயிர் படங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம தினமும் அனுபவிக்க முடியாது. மயக்கமா இருந்தாலும் மூச்சு இருந்ததுன்னா நீங்க அதை எப்படி உயிர் படங்கள்னு சொல்ல முடியும்? மூச்சு தான் இருக்கு, பிராணன் இருக்குல்ல, பேருறக்கம் தான் வரும். அது பேருறக்க நிலைக்கு தான் போய். ஆமா, வெளில போயிடும். கருவி உடம்பு தானே, இந்த கருவிகள்லாம் வேலை செய்யாது. உயிர் இல்லை அப்படின்னா இப்போ அதான் உதாரணம், ஷாக் அடிக்குது ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோம். ஷாக் அடிச்சிருச்சுன்னா அதிர்ச்சியில் கருவிகள்லாம் அப்படி நின்று போச்சு, வேலை செய்யாமல். ஆனால் உயிர் இன்னும் போகல உடம்புல இருந்து. இப்போ உங்களுக்கு வேலை கருவிகளை செயல்பட வைக்கிறது தான். அப்போ உயிர் எங்கே போயிடும்? மூலாதாரத்துக்கு போய் உட்காந்துருக்கு கீழே போய். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் வந்து இதயத்தை இது பண்ணி பிளட் சர்க்கிளை ரெடி பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப ஆஸ் யூஷுவல் உயிர் எல்லா கருவிகளும் கனெக்ஷன் ஆகிடும், உயிர் வந்துடும். அதான் உயிர் படுங்க. அப்போ மூச்சு இருக்கக்கூடாது. முக்கியமாக ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, கான்சியஸே இல்லை, மூச்சும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செத்துட்டாருன்னு முடிவு பண்ணிவிடுவோம். செத்த கழிச்சு திரும்பி உயிரோட வந்துட்டாருன்னா அவர் அது வரைக்கும் இருந்த அவத்தைக்கு பேர் உயிர் படங்கள். விளக்கம் புரியுதுங்களா? மூச்சு இல்லாதவர் திரும்பி மூச்சே வரலன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒரு இன்கேஸ் திரும்பி உயிர் வந்துட்டு மூச்சு இல்லாமல் இருந்தும் உயிர் வந்துருச்சுன்னா அவர் என்னவா இருந்திருக்காரு? அப்போ உயிர் படங்கள்ங்கிற நிலையில இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா உயிர் போகலையே, உயிர் போயிட்டுன்னா திரும்பி வரப்போறது இல்லை. அப்போ இருக்கிற உயிர் தான் திரும்பி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. உயிர் படங்கள், உயிர் படங்கள். விளக்கம் புரியுதுங்களா? சரி, இந்த 5 அவத்தையும் பார்த்தீங்கன்னா 5 × 5 பெருக்குவாங்க. எல்லாம் நினைச்சுலாமா? நிறைய வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லாமே எளிமை தான். என்னால் எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர முடியுமோ அவ்வளோதுக்கு நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன் நான், நிச்சயமா இல்லையா? ஸோ அது நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு நாள் வந்து 10 நாள் கழிச்சு உட்காந்து நான் சொல்லிக் கொடுத்தாரு என்ன உட்காந்து படிங்கன்னு சொல்லி ஒரு 10 நாள் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க உட்காந்து. அவர் சொன்னது என்ன, உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க பிடிச்சவங்களை எழுதி கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லி கொடுன்னு கேட்டால் இருக்கும். இதுக்கு வந்து அட்வான்ஸான போட பின்னாடி வரும். ஒரே புத்தகத்தில் கிடைக்காது, எல்லாமே தொகுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏன்னா அதில் இருக்காது, அதெல்லாம் இருக்காது, அதில் இருக்காது. உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு புத்தகம் சைவ சித்தாந்த வினாவிடைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ராம்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டில் இந்த புத்தகம் இருக்குது. மைகண்டார் படம் போட்டிருப்போம். இந்த நீங்கள் கட்டிருக்கீங்களா சாரி ஆரஞ்சு கலர், அந்த கலரில் தான் அட்டா இருக்கும். அது வந்து பாடம், பேசிக் பாடம் பின்னாடி அதில் பாதி நடத்தி வச்சுருது. அதில் பாதி வந்து உங்களுக்கு நான் அறிமுகம்லாம் நடத்தி கொடுத்துருக்கேன். எல்லாமே இருக்கு, எல்லாமே அறிமுகம்லாம் அதில் இருக்கு. இப்போ நடத்துறதுலாம் எல்லாமே ஒரே புத்தகத்தில் வாங்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, சைவ சித்தாந்த வினாவிடை தான் புத்தகம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அதில் 14 சாஸ்திரமும் தொகுப்பாக இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் தனித்தனியாக இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு தொகுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த சாஸ்திரம் படிக்கும்போது இது இல்லாமல் நீங்கள் திரும்பி படிப்பீங்க. உங்களுக்கு நான் உண்மை விளக்கம் நடத்துறதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா அன்னைக்கு நான் அந்த பாட்டை தொகுத்து வச்சுக்கிட்டு உலகத்துக்கு சொன்னேன்னா பாட்டு மூவாவது இதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு உங்களை தயார் பண்ணி வாய்ப்பாடு தான் சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்டேன்னாக்க ஈஸியாக கணக்கு கூட்டல் பெருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து போயிடலாம். அதனால தான் உங்களை இப்போ நான் தயார்படுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து உயிர் நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டீங்க. உயிர் அடுத்தது ஒரு செஷனில் முடிச்சிட்டீங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த உயிர் சார்ந்த விஷயம் முடிச்சிருச்சுன்னா அடுத்தது இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த வகுப்புல இறைவன் கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டா. இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது ஆணவமலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கர்மமலம், அப்புறம் மாயாமலம். இது மூலத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டைரெக்டாக சாஸ்திரத்துக்குள்ள போயிடலாம். திருவருட்பயன் சாஸ்திரம் போயிடலாம், பாட்டு பாட்டாக படித்து விளக்கம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதனால இதெல்லாம் தான் பேசிக் விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், எழுதி பார்க்கணும், படிக்கணும் வீட்டில் உட்காந்து. ஸோ உங்கள் எல்லாராலையும் முடியுங்கிறது மற்றவங்களாலே தெரியுது பாருங்க. இவங்க ஒருத்தங்களே உதாரணமாக நிற்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் ஒரு ஃபேமிலியில் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கும், வீட்டில் சமைக்கணும், பார்க்கணும், வரணும், எல்லாமே இருக்கும். இப்போ நம்மளால அது ஏன் முடியலன்னா, ஸோ நாம் அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கல. நம்ம ஏதாவது கலைஞர் கருணாநிதி ஒரு படம் பூம்புகாரன் ஒரு படம் வசனம் எழுதினார்ல, அதில் வந்து அந்த கண்ணகி போய் கடைசியில் அந்த சிலம்பை சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது சிலம்பு யாரோடையது, நீ எங்கேயிருந்து வந்த, யார் என்னென்னு 1008 கேள்வி கேட்பான். அதுக்கு இத்தனை கேள்வி கேட்டு ஒன்றை குற்றம் இல்லாமல் காமிக்க நினைக்கிறியே, ஒரே ஒரு கேள்வி புதுசாக கேட்கக்கூடாது. அது மாதிரி எப்படியாவது என்னால் முடியாது கேட்டுதான் நீங்க. வயசு ஒரு தடை கிடையாது எப்பொழுது. நம்ம அதெல்லாம் அதில் ஒரு பாதி செய்வோமே. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஞானேந்திரன்னா என்ன, தர்மேந்திரன்னா என்ன, பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஞானேந்திரன்னா என்ன பண்ணிருக்காரு, இதை பற்றியே அதான் சொல்றேன். ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு எதுக்காக ஆர்கனைஸ் ஆகும்போது உட்காந்து அது என்ன சொல்லுங்க, இது எனக்கு புரியல, அவர் என்ன சொன்னாரு, இதை நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டீங்கன்னா ஈவன் நான் சொல்றதை விட நீங்க சொல்றது. இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அது ஒன்று வச்சிருப்பான், வாத்தியார் பாடம் நடத்திருப்பாரு, அப்போ படிச்சிருக்க மாட்டான். இவன் கூட ஒரு ஃப்ரெண்டு படிச்சிருப்பான், ஒரு 10 மார்க் கொஸ்டின் எனக்கு தெரியல சொல்லி கொடுறான்னா டக்குன்னு புத்தகத்தை வச்சு இது இப்படிதான் அப்படிதான் படத்தை போட்டு வரைஞ்சி காமிச்ச உடனே இவனுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு அவன் இவனோட அதிக மார்க் வாங்கிட்டு வந்துடுவான் இல்லையா? அப்போ கூட இருக்கிறவங்க சொல்லும் போது இன்னும் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா தெரியும். ஆமா, அதேதான். ஸோ அதனால இதெல்லாமே உங்க முயற்சி தான், சரிதானே? இப்போ இந்த 5 அவஸ்தைகளையும் பாருங்க, ஒன்னோட ஒன்று மிங்கில் ஆகி 5 + 25 அவஸ்தைகள் ஆகும். சகலாவஸ்தை. சகலாவஸ்தை. ஆமா, சகலாவஸ்தை 5ங்கிறது இந்த கனவு, நனவு, உறக்கம். சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் பழக்கம். அப்படியே திருப்பி கனவில் நனவு, கனவில் கனவு, நனவில் உறக்கம், கனவில் பேருறக்கம், கனவில் உயிர் பழக்கம். அதே மாதிரி உறக்கத்தில் நனவு, உறக்கத்தில் கனவு, உறக்கத்தில் உறக்கம், உறக்கத்தில் பேருறக்கம், உறக்கத்தில் உயிர் பழக்கம். பேருறக்கத்தில் நனவு, பேருறக்கத்தில் கனவு, பேருறக்கத்தில் உறக்கம், பேருறக்கத்தில் பேருறக்கம், பேருறக்கத்தில் உயிர்ப்படங்கள். உயிர்ப்படங்கள் நனவு, உயிர்ப்படங்களில் கனவு, உயிர்ப்படங்களில் உறக்கம், உயிர்ப்படங்களில் பேருறக்கம், உயிர்ப்படங்களில் உயிர்ப்படங்கள். ஒன்னுலயே 5 மாறி மாறி ஏற்படுறது. 10 10 எத்தனை வந்துருதுப்பா? 25 வந்துருது. இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்க, இப்ப நம்மளுக்கு நனவுனா என்னங்க? கனவுனா என்ன? இதுக்காக இது அதிகமா கம்மியா? கம்மிதான். நனவுக்காக கனவுல அனுபவம் கம்மிதான்.
இல்ல அது புரிதல உங்களுக்கு அதுல மாற்றம் இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு என்னதுப்பா இல்லையா நனவுல இருந்து கனவுல அனுபவம் கம்மி கனவுல இருந்து உறக்கத்துல அனுபவம் கம்மி உறக்கத்துல இருந்து பேருறக்கத்துல அனுபவம் கம்மி பேருறக்கத்துல இருந்து உயிர்ப்படங்கள்ல அனுபவம் ஒண்ணுக்கு ஒண்ணு இது கம்மி இதுதானே இப்போ இப்படி போங்க நனவுல நனவு அப்படிங்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் வரும்னு சொல்றீங்க நல்ல விழிப்பு நல்ல விழிப்பு அப்ப நனவுல கனவுன்னா அதுதான் இல்லைங்கிற எப்ப நனவுன்னு வந்துட்டனால அப்ப எப்பவுமே என்னதான் இருக்க முடியாது விழிப்பாதான் இருக்க முடியும் அதனால நனவுல நனவு அப்படின்னா இதற்காக இது கொஞ்சம் அதிக விழிப்பு நனவுல கனவுன்னா இதுக்காக இது கொஞ்சம் அதிக விழிப்பு கூடுதலா பார்க்கணும் ஏன்னா எப்பொழுதுமே இது என்னதுதான் இங்க விழிப்பு தான் விழிப்புக்குள்ளதான் இந்த அனுபவங்கள் மாறுகிறது தவிர்த்து விழிப்புல என்னைக்குமே என்ன ஆகாது 35ங்கிறது எப்பவுமே குறையப்படுறது இல்லை இதுல 35 இது 35 இருக்கும்பொழுது நிச்சயமா என்னதான் நிகழும் எப்பவுமே இதுல எதுவுமே உண்டாகாது 35 கருவி இங்க ஒர்க் ஆகுதுக்கும் பொழுது இந்த கனவோ உறக்கமோ பேருறக்கமோ உயிர்ப்புகளும் எப்பவுமே உண்டாகுமாது உண்டாகாது இதுல வாய்ப்பே இல்லை அதனால இப்ப இப்படி போகும்போது என்ன பார்க்கணும் அத நனவுல நனவுல இன்னும் கொஞ்சம் அதிக நனவுல உறக்கம் அப்படின்னா இன்னும் அதிகமான நனவுல பேருறக்கம்னா இதை விட இன்னும் அதிகமானது நனவுல உயிர்ப்படங்கள்லாம் ரொம்ப 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 அதிகமானது அப்படின்னு கொண்டு போவோம் இதே கனவு வரும்பொழுது எல்லாம் எடுப்போம் கனவுன்னா நமக்கு தெரிய கனவுன்னா கனவுல கொஞ்சம் அதிகமான கனவுனா ரொம்ப அழுத்தமான கனவுல உறக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழுத்தமான கனவு அப்படின்னு இந்த அனுபவத்தை மட்டும்தான் கூட்டிக் கொண்டே போகணும் இப்படி போகும் பொழுது நனவில் கனவு போகும்பொழுது அனுபவம் ஏன் அப்படின்னா பேசிக்கா இங்க நனவுலதான் இதெல்லாம் நடக்குது கனவு இருக்கும் பொழுது கண்டிப்பா எத்தனை கருவி இருக்கும் நமக்கு 35 இருக்கும்போது நிச்சயமா இது எதுவுமே ஏற்படாதே இல்லையா அப்போ இந்த பேர் வரும்பொழுது என்ன வருது நமக்கு இந்த அனுபவம் மட்டும்தான் வெற்றிப்படும் இப்ப கனவுன்னு வந்துட்டு அதுல இது நடந்ததுன்னா இதோட அனுபவம் தான் இன்னும் அதிகமா இருக்கும் தவிர்த்து இதுல இதுவோ உண்டாகாது கனவோட அனுபவம் அதிகரிக்கும் ஆமா அதேதான் உறக்கம்னா உறக்கத்தோட அனுபவம் தான் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் பேரக்கத்தோட அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக அனுபவம் வீழ்படங்கள்னா அங்க போய் மூலாதாரத்துல போய் அதெல்லாம் இன்னும் அதிகமான அழுத்தம் ஆச்சு அப்படியே புரிஞ்சுக்கல இதுல இப்ப இங்க வரும்பொழுது நனவுனா விழிப்புனா நமக்கு இப்ப என்னென்ன தெரியும் எனக்கு வழியா இருக்கும்போது ஆட்டோல என்ன இருக்கின்றாங்க தெரியுது அவ்வளவுதான் தெரியுது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா விழிப்பா இருக்கும்போது என்ன தெரியலாம் வெளியில உள்ளது கூட தெரிய வாய்ப்பு இருக்கு நம்ம தானே கருவி கரங்கள் என்ன 35 நல்லா சூப்பரா பூஸ்டப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கருவி நல்லா வேலை செய்யுது நல்லா முடிச்சிருக்கேன் வெளியில உள்ளது எனக்கு தெரியுது அப்படிதான் அர்த்தம் பார்ப்போம் நனவுல இன்னும் அதிகமான நனவு அதை விட இன்னும் அதிகமான நனவு இந்த ஊர்ல என்ன நடக்குது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் விளக்கம் புரியுதுங்களா அடுத்தது பேருறக்கம் நனவுல பேருறக்கம்ங்கிற நிலை இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயே தமிழ்நாட்டிலே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் இங்க இருந்துட்டு நனவுல உயிர்ப்படங்கள் அதாவது அதீதம் ஜாக்கிரத்தில் துரியாதீதம் அதானது ஜாக்கிரத்தில் துரியாதீதம் அது சுருக்கமா ஜாக்கிராதீதம்னு சொல்லுவாங்க இந்த நனவில் உயிர்ப்படங்களை என்ன சொல்றேன் உயிர்ப்படங்கள்ங்கிறதுக்கு துரியாதீதம்னு பேர் உண்டு இதுக்கு ஜாக்கிரம்னு பேர் ஜாக்கிரத்தில் அதீதம் அப்படிங்கிறது தான் நனவில உயிர்ப்படங்கள் நல்ல விழிப்பு எல்லாமே தெரியும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் எனக்கு தெரியும் இங்க இருந்துக்கிட்டே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தொடக்கத்துல இன்னைக்கு வியாபகம் அப்படின்னு என்ன அர்த்தம் அது எல்லாமே தெரியும் அது என்ன ஸ்டேட்டஸ் சொன்னேன் இறைவனுக்கு வியாபகம் முக்தி நிலை எல்லாம் தெரியும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அதான் ஜீவன் முக்தியோட நிலை அதனால அவருக்கு புரிய நிலை ஞானசம்பந்தருக்கு அப்படிதான் தெரியும் தான் உலகக்குள்ள எல்லாம் தெரியும் அவர் தான் ஜாக்கிரத்தில் அதிர்ச்சி செய்வார் ஜாக்கிர நிலையில் இருக்கும் பொழுதே ஜாக்கிராதித்து எல்லாமே தெரியக்கூடிய விழிப்புணர்வு கருவி கரணங்கள்லாம் அருள் கருவியா மாறிடும் விளக்கம் படுத்தி நான் சொல்றது ஜாக்கிரம் அப்படிங்கிறதுலயே ஜாக்கிரம் நனவுனா கொஞ்சம் விழிப்புல விழிப்பு ஜாக்கிரத்தில் கனவுனா வெளியில வரைக்கும் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க கடைசி ஜாக்கிரத்துல ரொம்ப அதீதமான ஜாக்கிரம் ரொம்ப அதிகமான அடையும் பொழுது விழிப்புணர்வு அதான் நிர்மாண அவஸ்தை அதேதான் சுத்தாவஸ்தை
ஸோ அதே கனவுல வரும்பொழுது அப்படியே நீங்கள் டிகிரேடாக முடிச்சுக்கணும். இதே கனவு அழுத்தமாக போயிடும். இங்கே நனவு எப்படி அழுத்தமாக அதிக நனவாக போகுதோ, அப்போ கனவு அதிக கனவாக போகும், உறக்கம் அதிக உறக்கமாக போகும், பேருறக்கம் அதீதமான பேருறக்கம், உயிர்ப்படங்கள் அதீதமான உயிர்ப்படங்களாக போயிடும். நனவு மட்டும்தான் இங்கே முக்கியம். இதெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது, எங்கேயும் பேச மாட்டோம். இந்த நனவுல உள்ள அதிக நனவு மட்டும் தான் பேசுவோம். ஏன்னா சுத்த நிலைக்காக பேசப்படுவது அவஸ்தைகள்லையே அதிகமாக. இப்போ சகலத்தில் இருக்கீங்க, சகலமா இது. இப்போ சகலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுத்தத்துக்கு போகும்பொழுது நீங்கள் நனவில் உயிர்ப்படங்கள் ஜாக்கிராதீதம் அப்படிங்கிற தன்மை ஏற்படும்போது நிர்மல அவஸ்தை, உயிரில் நல்ல வியாபக அறிவு உண்டாயிடுச்சு, உயிர் முக்திக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஏற்படக்கூடிய அனுபவத்தை என்னன்னு சொல்கிறோம்ப்பா? அவஸ்தையா ஜாக்கிராதீதம் விளக்கம் புரியுதுங்களா? சரிதானே? 12:40 தான் ஆகுதா மணி? அதுக்குள்ளே 1 மணி நேரம் தாண்டி போச்சு கிளாஸ். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதிகமாக படித்த மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு காலிலேருந்து இல்லையா? எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. பேரை எப்படி நம்ம ஞாபகப்படுத்திக்க முடியும்? கான்செப்டை சொல்லி தரலாம், அதுக்குள்ளே பேருங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா பேர் தானாக வந்துடும். அடுத்து கான்செப்ட் கிளியராக இருக்குல்ல? உயிருடைய தன்மை தெரிஞ்சுக்கிறோம், உயிருடைய இயல்புகள் தெரிஞ்சிருக்கிறோம், அதில் காரண அவத்தைனா 3 அவத்தை, கேவலம் சகல சுத்தம்னு தெரிஞ்சிருக்கிறோம். அதில் ஒவ்வொன்றும் கேவலம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சகலம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், சுத்தாவத்தைனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு அது காரியாவத்தையே வரும்போது கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்னு 5ஆக வரும்னு சொன்னேன். 5 நிலையிலையும் எத்தனை கருவிகள் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அது எங்கெங்க இருந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதுதானே, இதுதானே பார்த்து வந்திருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் அதுவே 5x5 பெருகும் பொழுது அப்படி போனதுன்னா அதீதமாக அதே அந்த நனவுலையே அடுத்து அதிகமாகும். கனவாக இருந்தால் கனவே இன்னும் அதிகமாகும். இப்படி பார்க்கும்போது கம்மியான அனுபவமும், அப்படி பார்த்தீங்கன்னா அதிலே அதிகமான அனுபவம்னு புரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரிதானே? சரி, இப்போ உயிர்களில் உள்ள வகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. உயிர்களில் உள்ள வகைகள். உயிர்களில் மொத்தம் எத்தனை வகை இருக்கணும்? அடிப்படை இங்கே எத்தனை வகையான ஆள் உட்காந்துருக்கீங்க? ஆமாம், ஏன்னா பல உயிர் இருக்கும்போது பல வகை தான் இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ ஸ்கூலில் மாணவர்கள் சில பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்படி ரேங்க் எடுப்பாங்க. நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்லா படிப்பான், வாத்தியார் சொன்ன உடனே கேட்டுட்டு ஒழுங்காக படித்து வந்துடுவான். தலைமானாக்கர்னு வச்சுங்களேன். சில பேர் கொஞ்சம் டெஸ்ட் வைக்கணும், ஒரு 5 மணி வரைக்கும் 4 மணி பள்ளிக்கூடம் விடுதல் 5 மணி உட்காந்து டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லணும் இல்லையா? இங்கே டீச்சர்லாம் இருக்கீங்க, நிறைய பேர் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இந்த சம்பவங்கள்லாம் இல்லை? ஒரு 5 டீச்சர் ஒருத்தவங்க தானே இங்கே? சரி, அவங்களும் வர அப்படியா? சரி சரி, ஒரு 5 மணிக்கு மேலே உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போனான் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அர்த்தம். சில பேர் பாருங்கள், இரவு 7 மணி வரைக்கும் உட்கார வச்சுருவாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வர சொல்லுவாங்க, சனிக்கிழமை ஸ்கூல் லீவுனா வரணும், அவன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும் அவன். சரிதானே? அப்படி இருக்கிறவன் அவன் சுத்தமாக படிக்க மாட்டான். இப்போ வாத்தியார் முதல்ல நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்கிறார், இடைப்பட்ட படிப்பு படிக்கிறவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்கிறார், சுத்தமாக படிக்காதவனுக்கு எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வேலை செய்கிறார். ஆமாம் தானே? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. ஆமாம் தானே? இப்போ உயிர்களில் எல்லாமே ஆணவ மனத்தில் பற்றி இருக்கு. சாமி எல்லாவற்றையும் முத்தி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறார். சாமி பேராசை வாரியனை பாடுதங்கான் அம்மானாய்ங்கிறார். மணிவாச பெருமான் சொல்கிறார், சிவபெருமானுக்கு பேராசை அதிகமாக இருக்கான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் முத்தி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கான் அவருக்கு. ஆனால் நாம தயாராக இல்லை வாங்கிக்கிறதுக்கு. அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியன்னார். எப்படி ஒரு மீனவன் வலையை வீசி கடலில் உள்ள மீனபுறா பிடிச்சிடணும்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரே நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு முத்தி கொடுக்கணும்னு சாமி நினைக்கிறார். ஆனால் நாம தயாராக இல்லை. சரியா? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தந்த மாதிரி ஒரு மீனுக்கு ஒரு வலை. திமிங்கலத்தை பிடிக்கிற வலையில் போய் இது சாதா மீனை பிடிக்கிறதுக்கு கூட்டு போவானா? சாதா மீன் பிடிக்கிற வலையை கொண்டு போய் திமிங்கலத்தை பிடிக்க முடியுமா? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் உயிர்களில் மொத்தமாக மேஜராக 3 டிவிஷன் சாமி பிரிக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? ஒவ்வொன்றுத்தையுமே தனித்தனி ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் நல்லா படிக்கிறவன், கொஞ்சம் மட்டும் படிக்கிறவன், அப்புறம் சுத்தமாக படிக்காது அப்படிங்கிற மாதிரி 3 கேஸ் பிரிக்கிறது மாதிரி விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர்.
அப்படின்னு 3 பிரிக்கிறார். உயிர்களில் இப்படி 3 மேஜர் டிவிஷன் என்னென்ன? விஞ்ஞான கலர் இதை அழிச்சிடலாமா? இது புரிஞ்சது இல்லையா? இதை நான் போட்ட மாதிரி அம்புக்குறி போட்டுறாதீங்க, விட்டுட்டு போய் இதே மாதிரி எழுதுங்க. நனவில் கனவு நீ அம்புக்குறி போட்டீங்களா? எல்லாமே இப்படி எழுதி போட்டு நான் சும்மா எழுத முடியாது அத்தனைங்கிறது அம்புக்குறி போட்டு உங்களுக்கு போய் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு நீங்களே எழுதிடலாம். கலர் பசங்க போய் அங்கவே உட்காந்துக்கிட்டு பயக்கொள்ள தெரியலங்கிறீங்க. விஞ்ஞான கலர் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா சிவதத்துவ புவனம். அங்க எழுதுறாங்கிறீங்களா? சிவதத்துவ புவனம் அல்லது சுத்தமாயா புவனம். சிவதத்துவ புவனம். விஞ்ஞான கலர் விஞ்ஞானம்னு எழுதுறீங்களா? அது இன்னும் கலர் எழுதுறோம். விஞ்ஞான கலர் தெரியலையா? பிரளயா கலர் அவங்களுக்கு வித்யா தத்துவ புவனம். வித்யா தத்துவ புவனம் அல்லது அசுத்த மாயா புவனம். வித்யா தத்துவ புவனம் அல்லது அசுத்த மாயா புவனம். அது சகலர் அவங்க இருக்கிறது ஆன்ம தத்துவ புவனம் அல்லது பிரகிருதி மாயா புவனம். ஆன்ம தத்துவ புவனம் அல்லது பிரகிருதி மாயா புவனம். கலர் அப்படிங்கிற சொல்லுக்கு உயிர்னு அர்த்தங்க. பிரகிருதி பிரகிருதி கலர் அப்படின்னா பின்னாடி தத்துவம் படிக்கும்போது நான் சொல்லுவேன் கலை தத்துவம்னு தத்துவம். கலை தத்துவமும் தத்துவம் எப்போ உயிருக்கு கூட்டப்படுகிறதோ அப்பதான் உயிர் வெளிப்படையும். முதல்ல கேவல நிலையில உயிர் கடத்தன்மை இருந்ததா? எதனால? ஆணவத்தோட சேர்ந்து இருந்ததுனால உயிர் தடமாம் தன்மை இருந்தது. அப்போ தடமாம் தன்மை இருக்கிற உயிர் முதல்ல டக்குன்னு வச்சு பார்க்கறது. நம்ம ஒரு பொருள் இருக்கோம் அப்படிங்கறது முதல்ல உணர்வது எப்பன்னா கலை தத்துவம் கூட்டப்பட்ட பொழுது. கலை தத்துவத்தினால வெளிப்படைவதனால உயிருக்கு கலர்னு பேர். அப்போ கலர் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். அதே பிள்ளையாக விஞ்ஞானம் வச்சுக்கிட்டாங்க. கலர்னா உயிர். ஏன்னா கலை தத்துவம் கூட்டப்பட்டதுனால வெளிப்படைந்ததுனால அது கலர் அப்படின்னு பேரு. கலை தத்துவத்தால் வெளிப்படைவதால் கலர் என்று பெயர்.
அப்படின்னு வச்சுங்க. இப்போதைக்கு பின்னாடி சொல்லித்தரேன் உங்களுக்கு. பின்னாடி பெரிய சார்ட் ஒன்று படிக்கணும், அப்போ தெரியும் உங்களுக்கு. அதில் ஒரு 50 பேர் 60 பேர் வரும். அதில் இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு 1 மாதம் கிடைக்கிது, புரியுதுங்களா? நான் அடுத்த வாரத்தில் வந்தவங்களே சொல்லலைன்னு அப்படி திட்டுவேன் நான் அவங்கள சென்னையில். ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப யங்ஸ்டராக இருப்பாங்க, கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு உழுது சொல்லித்தரேன், நீங்கள் வர மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, போக மாட்டீங்க, வர மாட்டீங்கன்னு அப்படியே பயப்படுவாங்க. என்னை பார்த்தாலும் நடுநடுக்குவாங்க அங்கே பேசுறதுக்கு. அது அது விழிப்படைவது, அதற்கு கலர், உயிருக்கு ஆக்டிவேஷன் ஆகுது, கலர். அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்க 1 மாதம்ங்கிறது ரொம்ப அதிகமான நேரம். நல்லா படிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம், சரிதானே? அதனால முதல்ல இன்னைக்கு போய் நைட்டு ஒரு தடவை பார்த்துருங்க, நாளைக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துருங்க, அதோட மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்த கிளாஸ் எப்போ அப்போ பார்த்தா போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா போதுமானதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ இந்த நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே உட்காந்துருக்கும் உள்ளுக்குள்ளே. ஸோ அதோட நீங்கள் வீட்டிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த கிளாஸ் வரும்போது எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப இன்னைக்கு நாளைக்கு பார்க்காம அடுத்த கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் யூசேஜ் கிடையாது. அதுவே இன்னைக்கு நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது பார்க்காம இருந்தாலும் யூசேஜ் கிடையாது, சரிதானே? அதனால நல்லா படிக்கணும். இது புரியுது இல்லையா? விஞ்ஞான கலர், சகலர், பிரளயாகலர் அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, உயிர்கள் ஆணவ மனத்தை பற்றிய விதத்திலையும் உயிருக்கு அறியாமை இருக்கிறத வச்சுதான் இது 3 டிவிஷன். சொல்லிட்டா இல்லையா? நல்லா படிக்கிறவன், நல்லா படிக்காதவன், சுத்தமா படிக்காதவன் அப்படிங்கிற பட்சத்துல ஆணவ மனத்தை அதிகமா பற்றியவன், கொஞ்சம் கம்மியா பற்றியவன், ரொம்ப கம்மியா பற்றியவன் அப்படிங்கிற அளவுக்கு 3 டிவிஷன் இருக்கு. விளக்கம் புரிஞ்சுங்களா? இப்போ சாமி ஆணவ மனத்தை நீக்கும் பொழுது எப்படி நமக்காக நீக்குகிறாங்கன்னா, முல்லை முள்ளால் நீக்குவது போலவும், கரையை கரையால் எடுப்பது போலவும், மலத்தை மலத்தால் நீக்குகிறார். நமக்கு ஆணவம் என்கின்ற மாயை, ஆணவம் என்கின்ற மனம் இருக்கிறத நீக்குவதற்காக மாயை கண்மம் அவரு இந்த மலத்தை கூட்டுறாரு. எப்படி முள்ளால தானே எடுக்கிறீங்க? முள்ளால எடுக்கல சார், நாங்கள் ஊக்கால தான் சார் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஊக்கம் என்னதுதான் ஒரு முனை தானே அதுவும். அதனால கரையால் எடுக்கிறதுனா டிட்டர்ஜென்ட் அப்படின்னு ஒரு கரையை அதில் போட்டு தேய்க்கிறீங்கல்ல. டிட்டர்ஜென்ட் ஒரு சோப்புங்கிறது தேவையில்லாத ஒரு பொருள் தானே, அவ்வளோதான் இல்லையா? மலத்தை மலத்தால் நீக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று இப்போ உலகில் பசுவின் மலம் ஒன்றோ எல்லாம் மலம் தீர்ப்பது கிளட்டுப்படையாத பாட்டு உண்டு. வீடு சாத்தார அதிகமாக இருக்கனால அவனை காலைல எழுந்து என்ன பண்ணுறாங்க, சாணம் கரைச்சி தெளிக்கிற. இங்கே உண்டா அதெல்லாம்? இதெல்லாம் கிடையாதா? நாளைக்கு சாணம் தெளிக்கிறது உண்டானே, அதான் கேட்க. சரி, அப்படி அதுபோல சாமி நமக்கு ஆணவம் என்கின்ற மலத்தை நீக்குவதற்காக மாயை கண்மம் என்கின்ற மலத்தை சேர்த்து நீக்குகிறார். எப்படி வண்ணார் துணி துவைக்கும் போது அதில் ஓவர் மண் அப்படிங்கிற மண்ணை போட்டு தேய்ச்சி அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கும்மி துவைச்சிருவார். துவைக்கும் போது கரை போயிடும், அதேமாரி இந்த போட்ட மண்ணும் போயிடும். ஆமாம் தானே? கரை போனது பிறகு மண்ணு மட்டும் இருந்தால் அது துவையலா? இல்லை இல்லையா? சோப்பு போட்டு அப்படியே இருக்கும், கரை போயிருக்கும் சில பேர் துவைச்சிருக்கும் போது இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் கரையும் போயிருக்கணும், சோப்பும் போயிருக்கணும். அதுபோல் ஆணவம் என்பது உயிருக்கு கேவல நிலையிலிருந்து இருக்கு. சுவாமி சகல நிலை வரும்பொழுது கண்மத்தையும் மாயையும் கூட்டுறார். சுத்த நிலையில ஆணவமும் போயிடும், கண்மம் மாயையும் போய்விடும். இதுதான் கான்செப்ட், சரிதானே? இப்போ சேர்க்கும் பொழுது எதை சேர்க்கிறார் சாமி உயிர்களுக்கு? மாயை கண்மத்தையும் சேர்க்கிறார் இல்லையா? சேர்க்கும் பொழுது இவங்களுக்கு இது 2 டோஸ் கம்மி ரொம்ப. ஏன்னா இவருக்கு ஆணவம் கம்மி இல்லையா? ஜுரம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் டோஸ் கொடுத்தா போதும், அது மாதிரி தான். அப்போ உங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான், இது 2மே டோசேஜே இருக்காது. இவங்களுக்கு எத்தனை மலம் பண்ணுறது? 1 மலத்தாருன்னு உங்களுக்கு பேர். அப்போ உங்களுக்கு மலம் என்ன இருக்கும்? இது அடிச்சுன்னா ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும், இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ப்ராசஸ் ரொம்ப கம்மி, பின்னாடி சொல்லி தராது. இவங்களுக்கு 1 மலத்தார். ஏன் உங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான், சரிதானே? அடுத்தது பிரளயாகலருக்கு 2 மலத்தாருன்னு பேர். ஏன்னா இவங்களுக்கு ஆணவம் பிளஸ் கண்மம் உண்டு. சகலர் 3 மலத்தார்.
ஆணவம் அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற வேற இடம் கலந்து பண்ற இடம். இது புரியுதா? விஞ்ஞானங்களுக்கு உருமலத்தார் ஆணவம் மட்டும் இருக்கு, சகலருக்கு மாயையும் சேர்த்துருக்கு. 3 மலமும் சேர்க்கப்பட்டிருக்கு. அவ 3 இடம் அவங்களுக்கு. புரியலையா? டோசேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்றது? எனக்கு வேற டைம் இல்லையே. 2 கிளாஸ் வாரத்துக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் கேப் போட்டு இன்னைக்கு விட்டு அனுப்பியிருக்கலாம். அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு வருவீங்க. நான் இதை சொல்லலைன்னா இதுவே தான் நான் கிட்டத்தட்ட இன்னும் 2, 3, 4 மாதம் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கணும். அப்போ நாளைக்கு பாடம் நடத்தவே முடியாது. புரியுதா சொல்றது? சரி, இந்த 3 பேருக்கும் சுவாமி எப்படி காட்சி தந்து அந்த மலத்தை நீக்கிறாருன்னும் பொழுது, முதல் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, விஞ்ஞானங்கள் பிரளயாக்கள் இருக்கும், அவங்க 2 பேருக்கும் சுவாமி நிராதார தீட்சைன்னு ஒன்று செய்கிறார். நிராதார தீட்சை சொல்றேன், எழுதிங்க. சொல்லணுமா? நிராதாரம். கடைசியில சகலருக்கு ஆதார தீட்சை. மேல 2 பேருக்கும் நிராதார தீட்சை, விஞ்ஞானங்களுக்கும் பிரளய. ஆமா, சகலருக்கு ஆதார தீட்சை. ஆதாரம்னா என்ன? அப்படியே தடுமாறி அப்படியே விழுவுறேன், அப்பா இது போய் பிடிச்சிக்கிட்டேன் போனா. அப்ப எதை நான் பிடிச்சிக்கிறேன்? ஆதாரமா? அப்ப பிடிச்சிக்கிட்ட எதைய கையில வச்சுக்கிட்டா ஆதாரம்னு அர்த்தம். எதையும் வச்சுக்கலன்னா நிராதாரம்னு அர்த்தம். இப்ப சுவாமி நேரடியா வந்து நின்னாருன்னா இவங்க 2 பேரும் முக்தி போயிடுவாங்க. அவ்வளவு பக்குவம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா மழை ரொம்ப கம்மி இல்லையா, அதனால சுவாமி அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யறது இல்லை. வந்து 2 தான் போதும், அவங்க முக்தி போயிடுவாங்க. ஆனா சகலம் இருக்காங்களே 3 மலை இருக்கு இல்லையா, அதனால சாமியே வந்து நின்னா கூட நமக்கு தெரியாது. சிவர் மனத்துக்கு வாசல் நிக்கிறாருன்னு மேக்கப் போட்டு வந்து காசு வாங்குற வந்து கருப்பு போனோம்ல இல்லையா, உடனே அவர் மேஜிக் எதாவது பண்ணி சாமியே நம்ம போவோம் இல்லை. ஏன் நமக்கு மழை அவ்வளோ அழுந்து இருக்கு இல்லையா, அதனால சுவாமி என்ன பண்ணுவார்? முதல்ல நமக்கு வரும்பொழுது ஆதாரமா வருவார். என்னென்ன ஆதாரம் கொண்டு வருவார்னா, ஆசான் மூர்த்தி, சகலருக்கு சுவாமி ஆசானாகவும் மூர்த்தியாகவும் ஆதாரமா வரும். ஆசான்னா குருநாதர்னு அர்த்தம். நமக்கு சாமி எப்படி வருவாருங்க? குருநாதராக வருவார். குருநாதனாக மானுட சட்டை தாங்கி மனிதரை போலவே வருவார் குருநாதர். நான் சிவசிவன் ஆசிரியர், குருநாதர் மரத்துல இருக்காங்க அவங்க. அதனால இந்த நிராதார தீட்சை அவங்களுக்கு அவங்க மனதுல தோன்றுவார், காட்சி நேரடியாக வந்து காட்சி கொடுப்பார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ விட்டுற வேண்டாது. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் தேவை, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு சாமி ஆதார தீட்சை, ஆதாரமாக வரார். ஆசானா வருவார், மூர்த்தி ஆசான். மூர்த்தினா வடிவம், கோயில் வடிவம் எடுத்து வராருல்ல, கோயில்கள்லாம் சாமி சிவலிங்கம் மற்றதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம். இப்போ இந்த ஆசானா வர்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு நம்மளை பார்த்து. சார் நமக்கு சுவாமி தீட்சைகள் செய்வார். ஃபஸ்ட்டு தீட்சையில் மொத்தம் 3 வகை இருக்குது. உயிர்களுக்காக செய்யப்படக்கூடிய தீட்சை: சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை. சமய, விசேட, நிர்வாண தீட்சை. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை. சமய தீட்சைங்கிறதுக்கு மந்திராதிகாரம்னு பேர். மந்திராதிகாரம் அது திருவைந்தெழுத்தை ஓதுவதற்கு அதிகாரம் பண்ணும். சரியை தொண்டுக்கு அதிகாரம். மந்திர அதிகாரம் திருவைந்தெழுத்தை ஓதுவதற்கு அதிகாரம். சமய தீட்சை. சமய தீட்சை வாங்கினாதான் சைவ சமயத்தில் இருக்கான்னு அடையாளம்.
திருவைந்தெழுத்து ஓதுறது அப்படின்னாக்க இப்போ திருமுறைகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. திருவைந்தெழுத்து நமச்சிவாயவே ஞானம் கல்வி சொல்லப்பட்டிருக்கு. கருவாய் கிடந்து உன் கழலில் இணைந்து திருவாய்ப்பொழிய சிவாய நம நீர் இணைந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பொதுவாக வேணா சிவாய நமன்னு சொல்லலாம், ஆனால் அது பலன் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் அந்த இடத்துல. ஆனால் திருவைந்தெழுத்து உங்களுக்கு உங்களுடைய இந்த மலநிலையிலேருந்துலாம் நீங்கள் முக்திக்கு போகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆசான் மூலமாக திருவைந்தெழுத்தை பெற்று ஓதுனா தான் கிடைக்கும். ஏன்னா அப்போ கொடுக்கப்படும் பொழுது பீஜம் நிர்பீஜம்னு ஒரு வகை உண்டு, பின்னாடி சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் அதிலே இருக்குது. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சமய தீட்சைனா மந்திராதிகாரம். மந்திராதிகாரத்தில் திருவைந்தெழுத்து கொடுக்கப்படும். சரியை தொண்டுக்கு அதிகாரம், உழவாரம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கோயிலில். விசேட தீட்சை அடுத்தது விசேஷ தீட்சையும். அதிலே 2 வகை உண்டு. சனிகலிங்க பூஜை, உடையவர் பூஜை. சனிகலிங்க பூஜை விசேட தீட்சையில் 2 வகை செய்வாங்க. சனிகலிங்கம், உடையவர் பூஜை. அது விசேட தீட்சைனா சிவபூஜை பண்ற தீட்சை. விசேட தீட்சை சில பேரால உடையவர் வச்சுக்கிட்டு பூஜை பண்ண முடியாது, எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனத்திலையோ அரிசியிலையோ பழத்திலையோ அதில் அன்னைக்கு மட்டும் ஒரு சிவலிங்கம் பண்ணி அப்படியே பூஜை பண்ணிட்டு அவரை விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம்ல அது மாதிரி. சனிகம்னா சன பொழுதுன சாமி அங்கே இருப்பார், அதான் சனிகம்னு பேர். பூஜை. அடுத்து உடையவர் பூஜை. உடையவர்னா நிரந்தரமா கல்லுல லிங்கம் கொடுத்துருவாங்க, அவரை பொட்டியில் வச்சுக்கிட்டு அவரையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ என்ன வித்தியாசம்னா 2த்துலையுமே பை உண்டு, தூக்கிட்டு போகிற பை உண்டு, பூஜை பை உண்டு. அதில் சாமி இருப்பார், அதில் சாமி இருக்க மாட்டேன். இதில் கொஞ்சம் கிரியைகள் உண்டு, இதில் கொஞ்சம் கிரியைகள் கம்மியாகும். விசேட தீட்சைன்னா அது உண்டு ஒன்று தான் சிவபூஜை. அதில் 2 வகை, ஒன்று சனிகலிங்கம், இன்னொன்று உடையவர். உடையவர்னா நிரந்தரமாக லிங்கம் கையில் கொடுத்துருவாங்க, அவரை தினைக்கு நம்ம ஆவணம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியதுதான். சனிகலிங்கம்னாக்க உடையவர் மட்டும் இருக்க மாட்டார், நீங்கள் சந்தனத்திலேயோ பஞ்சர்லையோ அன்னைக்கு சிவலிங்கம் பண்ணி பண்ணி பூஜை பண்ணணும், அவ்வளோதான். அதனால விசேட தீட்சை முடிஞ்சிச்சா. அடுத்தது நிர்வாண தீட்சை. இதுக்கு சாதகாச்சாரியன், சாதகம் பண்றதுன்னு பேர். அதாவது ஆச்சாரியனாவே ஆயிடுறது. அடுத்தது இவர் ஒரு குருநாதராக ஆகிறதுக்குரிய தகுதி. ஆனா அவங்க எல்லாம் கடந்தவங்க, அதை சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்கு ஆயிருக்கும். சாமி வந்தவொடனே நேரே சாமியே வராரு. நிர்வாண தீட்சைங்கும் பொழுது அதுக்கு ஞான பூஜை அல்லது ஞான தீட்சைன்னு பேரு. ஞான சாதகம் செய்யறது. ஆமா, ஞான பூஜை அல்லது ஞான சாதகம். இது யோகத்துக்கும் ஞானத்துக்கும் அதிகாரம். கீழே அந்த சிவபூஜை விசேட தீட்சை பார்த்தீங்க இல்லையா, அது கிரியாபாதத்துக்கு அதிகாரம். சரியே கிரியை யோகம் ஞானம் சொல்றோம் இல்லையா, சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்றோம் இல்லையா, அது சமய தீட்சைங்கிறது சரியைக்கு அதிகாரம், விசேட தீட்சை கிரியைக்கு அதிகாரம். இப்ப பார்த்த ஞான தீட்சை யோகத்துக்கும் ஞானத்துக்கும் அதிகாரம், யோகபாதத்துக்கும் ஞானபாதத்துக்கும் அதிகாரம். யோகபாதம் யோகி ஆகிறதுக்கு, சித்தராகிறதுக்கும் அடுத்து சித்தரை கடந்து இருக்கக்கூடிய ஞான நிலைக்கும் அதிகாரம் இந்த ஞான தீட்சை. விளக்கம் புரியுதுங்களா? சரி. இந்த தீட்சை பண்ணும் பொழுது இது மொத்தம் 3 வகை. என்னென்ன தீட்சையில் எத்தனை படிநிலை இருக்குங்கிறது, பண்ணும் முறைன்னு வித்தியாசம் இருக்கு. இப்போ குருநாதர் இப்போ என்ன பொறுத்தளவுக்கு தருமபுரத்தில் இருக்காங்க, திருப்போணத்தில் ஏஞ்சல் இருக்காங்க, திருப்போணத்தில் கும்பாபிஷேகம் அதுக்கு போயிருக்காங்க, அங்கே இருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ எனக்கு தீட்சை பண்ணணும் அப்படி சஞ்சானம் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்க அங்கேருந்தே இங்கே எனக்கு பண்ணிட்டாங்க. நான் இங்கே இருக்கேன், அவங்க அங்கே இருக்காங்க, அங்கே இருந்து கொண்டே என்னை நினச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மானச தீட்சைன்னு பேர். மானச தீட்சையிலேயே சமயமும் பண்ணலாம், விசேடமும் பண்ணலாம், நிர்வாணமும் பண்ணலாம். என்ன தீட்சை அப்படின்னா அது படிநிலை. இப்போ சொன்னது முதல்ல வாங்க வேண்டியது சமயம், அடுத்து விசேடம், அடுத்து நிர்வாணம், அது படிநிலை. இதை எப்படி பண்ணினாங்க, எந்த முறையில் பண்ணினாங்க? நான் ஊருக்கு புதுக்கோட்டைக்கு போனேங்க, அது காரில் போனேன்னா பஸ்ஸில் போனேன்னா நடந்து போனேன்னு இருக்குல்ல, அது மாதிரி தீட்சை எப்படி பண்ணினாங்கங்கிற முறைப்படி அது மொத்தம் நிறைய வகை இருக்குது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா அதை நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது குருநாதர் கண்ணால் பார்த்தே தீட்சை பண்ணிவிடுவார். மீன் தான் முட்டையை பார்த்துக்கிட்டே இருந்து பொறிக்க வைக்குமா மீன், அது பேர் எழுதிக்கங்க நயன தீட்சை. குருநாதர் சீடன் அப்படி பார்த்தே தீட்சை பண்ணிடுறது.
நயன தீட்சை. நயன தீட்சையிலே ஒரு விசேடமும் பண்ணலாம், நிர்வாணமும் பண்ணலாம், சமயமும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசனா தொட்டு பண்ணுறது, கையால் குருநாதர் சீடரை தொட்டு செய்வார், கையாலேயோ காலாலேயோ தொட்டு பண்ணக்கூடியது ஸ்பரிச தீட்சை. இதெல்லாம் செய்முறை. தொட்டு பண்றது. ஆமாம். அடுத்தது வாசக தீட்சை. வாசக தீட்சை, வாசகம். சரி சரி. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. ஏதாவது வாசகம் சொல்லுவார் குருநாதர், சொன்ன உடனே ஞானம் கை வரப்பட்டுரும். நமக்கு அப்படியே தெரியுமா? ஏதோ ஒன்று, மந்திரமும் கிடையாது, இதில் எல்லாமே மந்திரம் வரும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சொன்ன உடனே உங்களுக்கு ஞானம் வந்துடும். அதே தான் பட்டக்கட்டையில் பகர்குருடி ஏகுது காணீர்னு உமாவை சிவாச்சாரியரை பார்த்து மரஞான சந்தர் சொன்னதாக சென்ற வகுப்புல சொன்ன ஞாபகம் இருக்கா? பல்லாக்கில் ஒருத்தர் ஏறி வந்துக்கிட்டு இருந்தாரு, அப்போ பெண்ணில் உட்காந்துட்டு சொன்னார் பொண்ணே ஆனது, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதே மாதிரி காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு பட்டினத்தாரு ஏதோ ஒன்று சொன்னார், உடனே ஞானம் வந்துச்சா? இதுதான் வாசக தீட்சை. வாசக தீட்சை விளக்கம் புரியுதுங்களா? கண்ணால பார்த்தே செய்யறது. மானத தீட்சை, அதான் நினைச்சு பண்றது. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும். நயனத்துக்கும் ஸ்பரிசத்துக்கும் வாசகத்துக்கும் குருநாதனும் சீடனும் ஒரு இடத்துல இருக்கணும். மானச தீட்சைக்கு ஆமா, அவர் நினைத்தே பண்ணுவார். ஆமை கரையில முட்டையை விட்டுட்டு கடலுக்கு போயிடும், கடல்ல இருந்து கொண்டு முட்டையை நினைச்சு கொண்டே இருக்குமா, முட்டை பொரிச்சிடும். அதே மாதிரி குருநாதர் எங்கேருந்து நினைத்து பண்ணக்கூடியது. ஸ்பரிச தீட்சைக்கு கோழி முட்டையை விட்டுட்டு முட்டை மேலே உட்காந்துக்கிட்டு தொட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி குருநாதர் சீடனை தொட்டு செய்யறது. இதான் உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது யோக தீட்சை, யோகத்தின் மூலமா பண்றது, யோக சக்தி மூலமா பண்றது. யோக சக்தி மூலமா யோக தீட்சை, குருநாதர் தன்னுடைய யோக சக்தி மூலமா சீடனுக்கு தீட்சை பண்றது. அடுத்தது ஔத்திரி. ஔத்திரி தீட்சை, இது முக்கியமானது. ஔத்திரி ஏன் மறுபடியும் போயிட்டு இருக்கேன்னா, இதை முடிச்சுன்னா ஒரு 10 டாபிக் முடிஞ்சிடும். இது 10 டாபிக் முடிஞ்சிடும். ஔத்திரி 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 ஔத்திரிங்கிற சொல் எங்க இருந்து வருதுன்னா ஹோத்ரிங்கிற சொல்ல இருந்து வருது, வடமொழி சொல்ல இருந்து. ஹோத்ரி, ஹோத்ரி என்ன தெரியுமா? கோத்திரம் என்ன தெரியுமா? அந்த கோத்திரம் இல்ல, கேட்கல, கோத்திரம். அக்னிஹோத்திரம் பாங்களே, அக்னிஹோத்ரோப்யோ அங்குஷ்டாபியாம் நமஹா அப்படின்லாம் சொல்லுவாங்களே மந்திரம் சொல்லும் போது. ஹோத்திரம், அக்னிஹோத்திரம்னா நெருப்பு வளர்க்கறதுன்னு அர்த்தம். யாக குண்டத்துல நெருப்பை வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பேரு அக்னிஹோத்திரம்னு பேர். நெருப்பு மூலமா பண்ற தீட்சைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. குண்டங்களை அக்னி குண்டம் போட்டு அதுல மண்டலம் அமைத்து மேல கலச கும்பங்கள்லாம் வச்சு யாகசாலை மாதிரி போட்டு அந்த ஹோம பூர்வ காரியங்கள்லாம் பண்ணி குருநாதர் அந்த கடத்தை சொன்னது சீடருக்கு அபிஷேகம் பண்ணி தீட்சை பண்ணுவார். அதுக்கு பேர் தான் ஹோத்ரி தீட்சைன்னு பேர். ஹோத்ரி தீட்சை, அதுதான் தமிழ்ல ஔத்ரிங்கிறாங்க. இது செய்முறையில ஒண்ணுதான். அக்னிஹோத்திரம்னு எழுதிக்கீங்க, இந்த ஹோத்திரம் எழுதிக்கீங்க. ஔத்ரி தீட்சைன்னு தமிழ் இது. ஆமா, அபிஷேகம், ஆச்சாரிய அபிஷேகம்லாம் அப்படிதான் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தர்மபுர ஆதினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்பரிச தீட்சை, வாசகம், நயனம் அதெல்லாம் தான் பண்றாங்க. இப்போ குருக்கள்லாம் தீட்சை படிக்கிறாங்களா, அவங்கலாம் இந்த தீட்சை தான் பயன்படுத்துறாங்க. ஹோமகுண்டம் போட்டு தான் அவங்க செய்யறாங்க. அது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. தீட்சை பண்ணும்போது குருநாதர் சீடருக்கு அபிஷேகம் பண்ணுவார். அந்த சுவாமியுடைய கலைகள் எல்லாம் குடத்துல இறக்கி ஹோமம் பண்ணி அந்த குடத்துல உள்ள தண்ணி கொண்டு போய் சீடருக்கு அபிஷேகம் பண்ணுவார். எப்படி கோயிலோட சாமி அபிஷேகம் பண்ணி அந்த குரு ஏற்கிறாங்களோ ஆதித்துல ஸ்பரிச தீட்சை பண்ணுவோம். வாசக தீட்சை, மந்திர உபதேச தீட்சை அப்படிதான் பண்றோம். இந்த ஹோத்ரி தீட்சை பண்றது இது கிடையாது, இதுதான் உபதேசம் தான். சில வாசக தீட்சையில வரும், மந்திரம் சொல்லி தானே பண்றாங்க. அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்க சன்னியாசி இல்லை, சன்னியாசிக்கு அக்னிஹோத்திரம் கிடையாது.
நெருப்பு வளரக்கூடாது. அவங்களும் அப்படிதான் தொட்டு பண்ணாங்களா? சரி, நமக்கு தெரியல. இங்கே தட்டு பண்றது இல்லை. சரி, இது விளங்குது இல்லையா? இந்த ஹோத்ரி தீட்சை, ஔத்ரி தீட்சையில 2 வகை இருக்குங்க. ஞானாவதி, கிரியாவதி. குருநாதர் தன்னுடைய சீடருக்கு தீட்சை பண்ண முடிவு பண்றாரு. பரிசத்திலேயோ வாசகத்திலேயோ எதில் வேணாலும் பயணத்திலேயோ பண்ணலாம். இப்போ ஹோத்ரியில பண்ணணும்னு பெரிய போடுறார் குருநாதர். பண்ணும் பொழுது வெளியில ஒரு பந்தை போட்டு சுத்தி ஹோம கொண்ட அமைச்சு தியாகசாலை போட்டு அது எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தீட்சை பண்ணார் அப்படின்னா அது கிரியாவதி தீட்சைன்னு பேர். இது ஆமா, எல்லாரும் பார்க்குற மாதிரி. இதுவே தன்னுடைய மனசுக்குள்ளேயே பூசலார் கோயில் கட்டினார் இல்லையா, மனசுக்குள்ளேயே அதே மாதிரி தான் மனசுக்குள்ளேயே ஹோம குண்டம் போட்டு மனசுக்குள்ளேயே யாகசாலையில் செய்ய வேண்டிய அத்தனையும் மனசுக்குள்ளேயே செஞ்சு மனசுக்குள்ளேயே அந்த கிரியாவதியை முடிச்சாருன்னா, அவசரியை முடிச்சாருன்னா அதுக்கு ஞானாவதின்னு பேர். ஹோம குண்டத்தை வெளியில போட்டு கிரியையே எல்லாரும் தெரியாத மாதிரி பண்ணா கிரியாவதி. அதே மனசுக்குள்ள போட்டு செஞ்சாருன்னா ஞானாவதி. அதான் வித்தியாசம். கொடுக்குறேன், கொடுக்கறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. யார் கொடுக்குறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதான் பூசல உண்டு 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 உண்டு. அதுவே மனசுக்குள்ளே செஞ்சா ஞானாவதி, வெளில செஞ்சா கிரியாவதி. தீட்சைகள்ல இதெல்லாம் சகல வகை ஆன்மாக்களுக்கு உயரக்கூடிய வழி. இதெல்லாம் சுத்த நிலைக்கு போறதுக்கான வழி. இப்ப இது பார்த்தோம் இல்லையா, கேவலம் பார்த்தோம், சகலம் பார்த்தோம், சுத்த நிலைக்கு போறதுக்கான வழி இதெல்லாம். சரிதானே? இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஒட்டு மொத்தமா தீட்சையில 2 இப்போ இது எல்லாமே ஒரே தான். சமயவிசேஷ நிர்வாண தீட்சை, சமயவிசேஷ நிர்வாண தீட்சை செய்யறதுக்குள்ள முறை தான் இதெல்லாம் பார்த்தோம். அதுல நயனம், வாசகம், அப்புறம் பரிசம், மாணவம், இப்போ அவசிரியரையும் பார்க்கணும். அவசிரியில 2 ஞானாவதி, கிரியாவதி, இதெல்லாம் ஒன்று தான். இப்போ ஒட்டு மொத்தமாக இது எல்லா ப்ரொசீஜர்லையும் அந்த 3 செய்யும் பொழுது 2 வகை இருக்குது. ஒன்று நிர்பீஷம், இன்னொன்று சபீஷம் சொல்லுவாங்க. பீஜம் அப்படின்னா தான் ஹாம், கிளீம், ஹவு, ஹ்ரீம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பேர் பீஜம்னு பேர். இந்த பீஜம் என்ன பண்ணணும், ஈர்ப்பு சக்தி அதிகம். அதுக்கெல்லாம் நம்ம திருவைந்தெழுத்து சொல்லும்பொழுது அதோடு கூட ஓங்கார் பிரணவத்தை, ஓம் அப்படிங்கிற பிரணவத்தையும் இப்போ சொன்னதாகி இந்த பீஜங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்து ஹாம் அல்லது கிரீம் அல்லது ஹவும், கிளீம் இது எதையாவது சேர்த்து அதோடு கூட திருவைந்தெழுத்து சேர்த்து தான் உபதேசம் பண்ணுவாங்க. விளங்க முடியுதுங்களா? ஏன் அப்படின்னா இறையாற்றல் நமக்கு சீக்கிரமாக வரணும், மலபரி பக்குவம் சீக்கிரமாக ஆகணும். அதுக்கு இந்த பீஜம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த பீஜத்தோடு கூடிய மந்திரம் உங்களுக்கு உபயோகம் செய்யப்பட்டா நீங்கள் ஆச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆச்சாரமும் ஒழுகும், ஆச்சாரமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சுவாமியை சரியான ஆச்சாரத்தோட பூஜை பண்ணணும், மந்திரம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். பீஜத்தோடு இருக்கக்கூடிய பூஜை. சில பேரோட என்னால் அனுஷ்டானம் சில குளங்கள் இப்போ இங்கேயே இருக்கக்கூடிய அந்த நகரத்தாரிலே பார்த்தீங்கன்னா சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீட்சை வாங்குறது அவங்க ஃபேமிலியில் கட்டாயமாக இருக்கும். சில குடும்பங்களில் சில காஸ்டில் இருக்குது. ஆனால் அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஆனால் தீட்சை வாங்குற சிவதீட்சையே அவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லையா இருக்காங்க. காட்டுக்குட்டை நகரத்தார் அப்படிதான் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய தீட்சைக்கு பேர் தான் நிர்பீஜ தீட்சைன்னு பேர். பீஜம் இருக்காது அவங்களுக்கு. ஓங்காரமும் திருவைந்தெழுத்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒழுக வேண்டிய ஆச்சாரம் எல்லாவற்றையுமே குருநாதரே செஞ்சு முடிச்சிருவார். தீட்சை கொடுக்கும் பொழுதே காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆச்சார குறைவு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய தோஷத்தை குருநாதர் அங்கேயே முடிச்சிடுறார். அதுதான் இப்போ சொல்ல, நீங்கள் அந்த கேள்வி தான் முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அது என்னன்னா பலன் ரொம்ப கம்மி. அவங்க ஒழுகி பின்னாடி வர வேண்டிய காலம் ரொம்ப நாள் ஆகும். இங்கே ஆச்சாரத்தோடு கூட பீஜத்தோடு கூடிய தீட்சை வாங்கி செய்யும் பொழுது அவங்களோட நம்ம சுப்பீரியர் இன்னும் சீக்கிரமாக நமக்கு நடக்கும். ஆனால் 2மே சமந்தான், திருவைந்தெழுத்து தான் ஓதுறாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக பலன் அனுபவிக்கிறாங்கிறத பொறுத்து ஆச்சாரத்தை பொறுத்தளவுக்கு சாமி தனக்காக ஆச்சாரத்தை பின்பற்றுறவங்களுக்கும் ஆச்சாரத்தை பின்பற்றாதவங்களுக்கும் வித்தியாசத்தை சாமிக்கு தெரியும்ல. அதன் அடிப்படையில் சாமி அதுக்குரிய பலனை வச்சு கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சிவதிக்கை இல்லாமல் யாரும் மேலே வர முடியாதுங்கிறதுக்காக அப்படி மெத்தடு
வேலைக்கேற்ற கூலி. அதேதான். அதான் எவ்வளவு ஆச்சாரம் பண்ணுவோம். அதனால அதை யார் யாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாலரோடு வாலீசர் பனிமொழியார் விருத்தர் பனிமொழியார் பலபோகத்தவர் வியாதிப்பட்டவருக்கு பண்ணுவது சீலமது நிற்பீசம்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் யாருன்னா பாலர், குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இருப்பான், அவனுக்கு சமய தெய்வமா அவனுக்கு அனுஷ்டானம் பண்ணவே தெரியாது முதல்ல. ஸோ அவனுக்கு இந்த பீஜம் இல்லாத திருவேஞ்ச எழுத்து உபதேசமாகும். அது வாலீசர்னா இளைஞனா இருப்பான், 16 வயசு 17 வயசு, அவனுக்கு குடும்ப வகையில் தீட்சை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவன் சினிமா டைமும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த மாதிரியான ஆச்சார குறைவாக இருந்தாலும் தீட்சை உண்டு. விருத்தர் ரொம்ப வயசானவங்க, அவங்களால அனுஷ்டானம்லாம் பண்ண முடியாது, கடைசி கட்டத்திலேயாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணுறாங்களே, அவங்களுக்கு அப்படிப்பட்ட தீட்சை. பனிமொழியார், பெண்களில் ஆச்சாரம் ஒழுக முடியாது. சில பேர் சொல்கிறாங்களே, சார் நான் சிவஜிக்கு எடுத்து விருப்பப்படுறேன் சார், எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், நான் வாங்கிக்கலாமா, எனக்கு என்ன தெரியல சார், ஸோ ஆச்சார குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு புரியல சார்னா, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுத்தது பலபோகத்தவர். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஃபாரின் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அங்கே போய் 4 பேரோட பழகிற மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் அடித்தாதான் அந்த பிஸ்னஸ் ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பல போகத்தில் வாழ்கிறவங்களாம் இருப்பாங்க, ஆனால் சமய தீட்சை வாங்கணுங்கிறது விதியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த நிர்பீஷ தீட்சை இது ஆகமத்தில் சொல்லப்பட்டது தான். ஸோ இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், சிவருமானுக்காக அந்த ஆச்சாரத்தோடு வாழ்வேன் அப்படின்னா அவங்களுக்கு சபீஷம், பீஜத்தோடு கூடிய தீட்சை. விளக்கம் புரிஞ்சுங்களா? சபீஷ தீட்சை அப்படின்னு சொல்லி உயிர்களுக்காக சாமி இப்படி எல்லாரும் எப்படியாவது உள்ள வருவானான்னு பார்க்குறாரு. நம்ம செய்கிற குற்றங்களுக்கு கூட அவர் இடம் கொடுக்குறாரு பாருங்க, இல்லையா? நம்ம ஏதாவது நீ பண்ணிட்டு வா, எப்படியாவது திருவேந்து சொல்லி என்கிட்ட வந்துட மாட்டியா அப்படிங்கிற எண்ணத்தினால ஆகமத்தில் அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க. அதனால தீட்சை எடுத்தாதான் அது முழுமையான பலனாக கிடைக்கும். நம்ம அதான் சொன்னாங்க, இப்போ வேலைக்கேற்ற கூலி செய்யறதுக்கு ஏற்ப நமக்கு பலன் உண்டு. ஆனால் நமக்கு பீஜத்தோடு கூடிய ஆச்சாரத்தோடு கூடியதாக போகும்பொழுது அதீதமான உரிமையோடு கூடிய பலன் நமக்கு வரும்னு சொல்றாங்க. அதனால இப்போ உயிர்களை பற்றி முழுசா நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. பசுவியல் முழுசா பார்த்துருக்கோம். பசுனா என்ன கட்டப்பட்டதுன்னு பார்த்துருக்குறோம். உயிர்னா அது ஆணவ மலத்தில் கட்டப்பட்டிருக்கும். அது கேவலம் சகலம் சுத்தம் என்கின்ற 3 காரண நிலையில இருக்குது. காரண நிலையில் இருக்கும்போது கேவலத்தில் இருக்கும்போது உயிருக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும், சரிதானே? அடுத்தது சகல நிலைக்கு வரும்போது சாமி உடம்பு கொடுக்குறார். அப்போ உயிர் கொஞ்சம் அறிவு நிகழும். அதனால அது ஆணவமலத்தோடய இருக்கும், சாமியோட சம்மந்தம் இருக்கும். அதனால சதசத்து சிதசித்து சேதரா சேதனம்னு பேரெல்லாம் உயிருக்கு வருதுன்னு சொன்னோம். அவர் சுத்தநிலைக்கு போகும்போது சாமியோட தன்மையை அடையும். இப்போ அடுத்தது உயிர்கள் சுத்தநிலைக்கு போகும்போது தீட்சைகள் வழங்கப்படுகிறது. அதிலே ஆதார நிராதாரம் அது பார்த்துருக்கோம். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா செய்கின்ற முறைப்படி பரிசம் வாசகம் மானசம் அப்படி வித்தியாசம் ஆகுது. படிநிலைப்படி சமய விசேட நிர்வாணம் ஆகுது. அவங்களுக்கு ஆச்சாரக்குறைவு உண்டா ஆச்சாரக்குறைவு இல்லையாங்கிறத பொறுத்து சபீஷன் நிர்பீஷான்னு அதில் வித்தியாசம் உண்டு, சரிதானே? உயிர்களுடைய அவஸ்தை 5 அவஸ்தை நித்தியப்படுகிறது. அதை பற்றி பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றுத்தையும் எத்தனை கருவிகள் செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துருக்குறோம். என்னென்னா இது ஃபுல்லாகவும் ஒரு பெரிய சாப்டர் தான். அதனால் இது அப்படியே என்னால் ஃபாலோ பண்ண முடியல சார் அப்படின்னா நிச்சயமாக உங்களெலாம் கோச்சிக்கவே மாட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா ஆச்சரியம் தான் நிச்சயமாக. அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, செய்ய வேண்டியது சொல்லியாச்சு. நோட்ஸ் என்னால் பாதி எடுக்க முடியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட காட்டு தெரிஞ்சுக்கங்க. இல்லையா இதே கிளாஸ் நான் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம், அதை திரும்ப உட்காந்து கேளுங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எழுதி படிச்சுக்கிட்டு அடுத்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு நம்ம சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும், பதிகள் பற்றி. ஓகே தானே? மத்தியானம் பார்க்கலாம் இல்லையா? அந்த சபீஷா நிர்பீஷாங்கிறீங்கல்ல, அந்த சபீஷங்கிற இந்த ஆச்சாரத்தோட இருக்குல்ல, நம்மளே கூடன்னு அர்த்தம். சபீஷம்னா பீஜத்தோடு கூடியது, அப்பனா ஆச்சாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு. நிர்பீஜம்னா இல்ல, பீஜம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆச்சாரம் குறைவானவங்களுக்கு. அதான் சரிதானே? நெக்ஸ்ட்